உருளைக்கிழங்கா இருக்கு, அங்கன்னு எங்கன்னு புரிஞ்சுக்குங்க. அந்த அளவுக்கு ஜீரணம் பண்றது இல்ல, அதனாலதான் பிரச்சனை. உருளைக்கிழங்கு வாயில போட்டு மென்னு சாப்பிடும் போது வயிற்றுக்கு இது உருளைக்கிழங்கு தெரியக்கூடாதுங்க. என்னன்னு தெரியாத அளவுக்கு மென்னு சாப்பிட்டா நீங்க சமைச்ச உணவு சமைக்காத உணவு எல்லாம் ஒன்னா இருக்கும், ஒன்றும் பிரச்சனையெல்லாம் கிடையாது. எதா இருந்தாலும் சத்தியா தான் மாறும். பல பேத்துக்கு வடை சாப்பிட்டா அங்க வடையாவே வந்து விழுகுது, அந்த அளவுக்கு ஜீரணம் பண்றது இல்ல. உங்க லெட்டரின் செக் பண்ணி பாருங்க, துவரம் பருப்பும் கடுகு இருக்கும். அதுல யாரோட லெட்டின்ல கடுகு துவரம் பருப்பு இருக்கோ உங்க ஜீரணத்தை கெடுத்து வச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். அந்த கடுகு இருக்கக்கூடாது, துவரம் பருப்பு இருக்கக்கூடாது. அப்ப யோசிச்சு பாருங்க, துவரம் பருப்பு இந்த பருப்பு அப்படியே அங்க வரும். அப்ப என்ன அர்த்தம்? வாயில போன பருப்பு பல்லுலையும் சிக்காம வயிற்றுலையும் சிக்காம கரெக்டா வந்திருக்குன்னா அது கூட இருக்கிற எல்லா பொருளும் ஜீரணம் ஆயிருக்காதா இல்லையா? செக் பண்ணி பாருங்க, இன்னைக்கு செக் பண்ணி பாருங்க, கண்டிப்பா கண்ணில் மாட்டோம். அதனால ரெண்டும் சேர்த்தி சாப்பிடுங்க, ஒன்றும் ஆகாது. அப்புறம் இந்த ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்றத பத்தி என்னங்கன்னு கேட்டிருந்தாங்க. மாவாட்டுறீங்க, இட்லிக்கு மாவாட்டுறீங்க, மாவை ஆட்டி முடிச்சோன்னு சாப்பிடுவீங்களா? இட்லி ஊத்தி ஏன் சாப்பிட மாட்டேங்கிறீங்க? ஆட்டி முடிச்சிட்டீங்கல்ல, ஊத்தி சாப்பிட வேண்டியதானே, ஏன் இன்னும் புளிக்கல? அப்ப என்ன அர்த்தம்? இன்னும் உணவை சமைக்கிற அளவுக்கு பக்குவம் ஆகலைன்னு அர்த்தம். ரெடி ஆகலாம், ஓகேங்களா? அப்புறம் காலையில் ஆட்டின இட்லி மாவை சாயந்தரம் சமைக்கிறோம். அப்ப என்ன அர்த்தம்? சாயந்தரத்துக்குள்ள இட்லி மாவு புளிச்சு சமையல் பண்றதுக்கான ஒரு பக்குவம் வந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ அதை தோசை ஊற்றி இட்லி ஊற்றி சாப்பிட்றோம். ஒருவேளை ஃப்ரிட்ஜுக்குள்ள வைக்காம தனியா வச்சிருந்தீங்கன்னா அடுத்த நாள் சாயந்தரம் இன்னும் ரொம்ப புளிச்சு போயிருமா? ரொம்ப புளிச்சு போச்சுன்னா ரொம்ப பக்குவம் ஆயிடுச்சுன்னு சொல்லுவீங்களா, கெட்டு போச்சுன்னு சொல்லுவீங்களா? கெட்டு போச்சுன்னு சொல்லுவீங்களா? அப்போ பாருங்க, இந்த புளிப்பு தேவையில்லை, பத்துல. இந்த புளிப்புல இருந்து ஒரு ஸ்டேஜுக்கு போகும்போது இதுதான் இட்லி தோசை ஊத்துறதுக்கான அளவு. அதுக்கு மேல போனா தேவையில்லை. நாம என்ன பண்றோம்? அரிசி மாவை ஆட்டினோம்னா தோசை சுடுறதில்ல, கரெக்டா அந்த ஸ்டேஜ் வரும்போது சுடுறோம். இது வரைக்கும் கரெக்டு. இதுக்கப்புறம் அடுத்த புளிப்புக்கு போகுது இல்லைங்களா, இதை கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் வச்சிருவோம். ஆக்சுவலா புளிச்சு போச்சு, கெட்டு போச்சு. கெட்டு போன உணவை நம்ம ஏமாத்தி சாப்பிட்டு இருக்கோம் 2 நாளா. அது கெட்டு போச்சு, நம்ம ஏமாத்திட்டு இருக்கிறோம், நமக்கு நாம ஏமாத்திக்கிறோம். அது கெட்டு போகல, கெட்டு நீங்க தான் சொல்லிக்கணும், அது கெட்டு போச்சு. அப்போ இயற்கையா இட்லி மாவு தோசை மாவுலாம் ஆட்டினோம்னா அதுவே இயற்கையா போய் எந்த ஸ்டேஜ்ல இட்லி மாவு ஊத்த முடியுமோ ஊத்திடணும். எப்போ ஊத்த முடியும்? தூக்கி குப்பையில போட்டுடணும், இல்ல அதுக்குள்ள ஊத்தி சமைச்சிடணும், ஃப்ரிட்ஜுக்குள்ள வைக்க கூடாது. இப்படி யாரெல்லாம் ஃப்ரிட்ஜில் வச்சு இட்லி மாவு தோசை மாவு சாப்பிட்றீங்களோ எல்லாத்துக்கும் எல்லா நோயும் இருக்கும், குணப்படுத்தவே முடியாது. இங்க பரவாயில்லைங்க, நம்ம நாட்டுல இட்லி மாவு தோசை மாவு மட்டும் தான் வைக்கிறீங்க. வெளிநாட்டுல எப்படி தெரியுங்களா? ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் ஃப்ரீ. கேட்டு பாருங்க, தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க தான். ஞாயிற்றுக்கிழமை அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் சமைச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு போயிடுவாங்க. வாரம் ஃபுல்லா சாப்பிட்டு இருக்கிறாங்க. அது கூட டைம் இல்லை நமக்கு. தயவு செய்து ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடாதீங்க, அது இருக்கிற உயிர் சக்தி காணாம போயிடும். பொருள் இருக்குது, உயிர் சக்தி இல்லாம போயிடும். எல்லா நோய்க்கு அடிப்படை காரணமே அதாங்க. ஏதோ வாழைப்பழம் கீரை காய்கறி எல்லாம் சும்மா இன்னைக்கு காலைல வைக்கிறதுக்கு சாயந்தரம் வரைக்கும் வேணா வச்சுக்கலாம், நாளைக்கு காலைல வச்சுங்க, 24 மணி நேரம் வச்சுக்கலாங்க. சும்மா அதை நம்ம வெளியே வைக்கிறதுக்கு பதிலாக உள்ள வைக்கிறோம், அவ்வளோதாங்க. தயவு செய்து 2 நாள் 3 நாள் சில எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மீன் குழம்பு செஞ்சுட்டு உள்ள வச்சு 7 நாள் வச்சு தின்றுப்போம். கேட்டா 7 நாள் மீன் குழம்பு எவ்வளோ சுவையா இருக்கு தெரியுமாம்பாங்க. அவ்வளோ கெட்டு போயிருக்குது. அதனால தயவு செய்து ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடாதீங்க, அத்தனையும் விஷம். ஒருத்தர் ஒரு லாரி டயர் டியூப் புதுசாக ஒரு கடையில் போய் வாங்கிட்டு வர்றாரு. அவர் அந்த டயர் டியூப்ல என்ன பண்ணுறாரு, ஒரு டயர் டியூப்னு வச்சுங்களேன், அந்த டியூப்ல காத்தடிக்கிறாரு, அந்த மவுத்தில் வச்சு காத்தடிக்கிறாரு, கம்ப்ரஸர் ஓப்பன் பண்ணுறாரு, காத்தடிக்கிறாரு. இப்போ இந்த புது டயர் டியூப்ல காத்தடிச்சிட்டு இருக்காரு. இப்போ கம்ப்ரஸர் ஓப்பன் பண்ணிட்டாரு, காற்று உள்ளே போகுது, டயர் டியூப் பெருசாகிட்டே போகுது. இது என்னதான் புது டயர் டியூபாக இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட காற்றுக்கு மேலே ப்ரெஷர் ஆச்சுன்னா அந்த டயர் டியூப் வெடிக்கும் இல்லைங்களா? இவரு காத்தடிச்சிட்டே இருக்கிறாரு, இவர் கம்ப்ரஸரை மூடுறத மறந்துடுறாரு. இப்போ என்ன ஆகுதுங்க, இந்த கம்ப்ரஸர் வழியா போற அந்த காத்து டயர் டியூப்குள்ள போய் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ்ல திடீர்னு டமால்னு வெடிச்சிருது. அப்போ வெடிக்குது, எங்க வெடிக்குதுன்னா ஏதோ ஒரு இடத்துல 1 இன்ச்சு வெடிச்சிடும். அது வழியா காத்து வெளியே போன உடனே அது புஷ்னு கீழே விழுந்துருது. இப்போ அவ்வளோ பெரிய டயர் டியூப்ல வெடிச்சதுக்கு காரணம் என்ன? காத்து அதிகமாக அடிச்சது தானே காரணங்க. டயர் டியூப்ல ஏதாவது
டயர் டியூப்ல எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா ஐஎஸ்ஐ மெத்தடோட இப்போதான் புதுசாக வாங்கிட்டு வந்து வச்சிருக்காங்க, எல்லா டெஸ்ட்டும் பண்ணி தான் வச்சிருக்காங்க. ஆனா இவ்வளவுதான் பிரஷர் பண்ணணும் அளவு இருக்கு இல்லைங்களா, அந்த அளவை தாண்டறதுனால தானே வெடிச்சது. சரி, அந்த வெடிச்சது காரணம் இந்த காத்து அதிகமாக அடிச்சது தான் காரணம். ஆனா ஏன் 1 இன்ச்சு வெடிச்சது? அவ்வளோ பெரிய டயர் டியூப்ல அந்த 1 இன்ச்சு மட்டும் ஏன் வெடிச்சதுன்னு கேட்டீங்கன்னா, அந்த அவ்வளோ பெரிய டயர் டியூப்ல அந்த 1 இன்ச்சு தான் இருக்கிறதுலயே வீக்கான ஒரு பாயிண்ட், வீக்கஸ்ட் பாயிண்ட். எல்லாமே நல்ல டியூப் தான், இருந்தாலும் இருக்கிறதுலயே வீக்கானது, இருக்கிறதுலயே ரொம்ப மோசமானது. ரொம்ப மோசமானது இல்லை, இருக்கிறதுலயே எது கொஞ்சம் ஸ்ட்ராங் கம்மியா இருக்கோ அது அந்த இடம் வெடிச்சிடும். இப்போ ஒரு இடத்துல வெடிச்சிருச்சு. நீங்க என்ன பண்றீங்க, ஒரு பஞ்சர் போடுறவரை கூப்பிடுறீங்க. சார் எங்க வீட்டில் நான் ஒரு டயர் டியூப் வாங்கினேன், காத்தடிச்சேன், 1 இன்ச்சு வெடிச்சிருச்சு, வாங்கன்னு சொன்ன பஞ்சர் ஆயிடுச்சு சொல்லி கூப்பிடுறீங்க. இவர் வராரு, வந்து என்ன பண்றாரு, அந்த பஞ்சர் போடுறவரு அந்த 1 இன்ச்சை பார்த்துட்டு அந்த 1 இன்ச்சுக்கு மேல ஒரு இதை வச்சு தேய்க்கிறாரு, அமுத்துறாரு, ஒட்டுறாரு. இப்போ அதை அடிச்சிட்டாரு, பஞ்சர் போட்டாரு, 50 ரூபா கொடுக்குறீங்க, வாங்கிட்டு போயிடுறாரு. இப்போ மறுபடியும் என்ன பண்றீங்க, இன்னும் நீங்க வந்து அந்த ஓபன் பண்ண அந்த கம்ப்ரஸரை க்ளோஸ் பண்ணவே இல்லை. இப்போ என்ன ஆகுங்க, இன்னும் க்ளோஸ் பண்ணவே இல்லை, அது அப்படியே காத்து உள்ள போயிட்டு தான் இருக்கு. அடிச்சுட்டு போயிட்டாரு. அடிச்சுட்டு போன உடனே மறுபடியும் காத்து உள்ள போய் 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 மறுபடியும் டமால் வெடிக்குது. ஆனா பாருங்க, அந்த ஏற்கனவே பஞ்சர் போட்டார் இல்லைங்களா, இவர் ஒழுங்கா பஞ்சர் போட்டிருந்தாருன்னா வேற இடத்துல வெடிக்கும். ஸ்ட்ராங்கா பஞ்சர் போடாம இவர் ஒரு லைட்டா பஞ்சர் போட்டிருந்தாருன்னா என்ன ஆகுங்க, அதே இடத்துல வெடிக்கும். இப்போ ரெண்டாவது வேற ஒரு இடத்துல வெடிச்சிருச்சு, இன்னொரு 1 இன்ச்சுக்கு. அதுக்கான காரணம் என்னங்க, அதுக்கு காரணம் இதுதான். நீங்க காத்து அளவு அடிக்காம அளவுக்கு அதிகமா அடிச்சிட்டீங்க, அதனால அந்த ரெண்டாவது பக்கம் வெடிச்சிருச்சு. ஆனா இடம் வேற, காரணம் ஒண்ணு தானுங்க. காரணம் ஒண்ணு, இடம் வேற. ஏன் அங்க வெடிச்சது, அந்த டயர் டியூப்ல இருக்கிறதுலயே செகண்ட் வீக்கான பாயிண்ட் அந்த பாயிண்ட். இப்ப மறுபடியும் அந்த பஞ்சர் போடுறவரை கூப்பிடுறீங்க, அவர் வந்து பஞ்சர் போடுறாரு, 50 ரூபா வாங்குறாரு, திரும்பி வீட்டுக்கு போறாரு, மறுபடியும் காத்து உள்ள போது வெடிக்குது. இப்படி தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது. இப்ப டயர் டியூப் ஃபுல்லா ஏன் 30 பஞ்சர் ஆச்சு? முதல் பஞ்சர் ஆன உடனே நீங்க 1 நிமிஷம் நம்ம புது டயர் தானே வாங்கிட்டு வந்தோம், ஏன் பஞ்சர் ஆச்சு? இந்த ஏங்கிள் யோசிக்காம பஞ்சர் ஆயிடுச்சு போடணும், அதுக்கு யாரை பார்க்கலாம், எவ்வளவு செலவாகுன்னு யோசிங்களே தவிர ஏன் பஞ்சர் ஆச்சுன்னு யோசிக்கல. அதான காரணங்க. அந்த மாதிரி யோசிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு காரணம் கிடைச்சிருக்கும். ஏன் பஞ்சர் ஆச்சு அப்படின்னு யோசிச்சுட்டு அப்புறம் பஞ்சர் போட்டிருந்தீங்கன்னா, அவருக்கு பஞ்சர் போடுறேன் சார், ஏன் பஞ்சர் ஆச்சு முதல்ல சொல்லுங்க, நீங்க எனக்கு பஞ்சர்லாம் போட வேண்டாம், ஏன் பஞ்சர் ஆச்சு, புதையர் ஏன் பஞ்சர் ஆச்சுன்னு கேட்டு அவர் சொல்லியிருப்பாரு, இந்த மாதிரிங்க காத்து அதிகமா அடிச்சிங்க, அதான் பஞ்சர் ஆயிடுச்சு, நான் பஞ்சர் போட்டு கொடுக்குறேன், இனிமேல் காத்து அதிகமா அடிக்கலன்னா பஞ்சர் ஆகாதுன்னு சொல்லியிருந்தாருன்னா உங்களுக்கு அடுத்த பஞ்சர் வந்திருக்காது. நாம என்ன பண்றோம், அதை கேட்கறது இல்லை, கேட்காம பஞ்சர் போட விட்டுறோம். இந்த பஞ்சர் போட வரவர் என்ன பண்றாரு, அவருக்கு தெரியல, ஏன் ஆச்சுன்னு தெரியல, சார் எனக்கு அதெல்லாம் தெரியாது சார், எனக்கு பஞ்சர் போட தெரியும், ஏன்லாம் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சர் போட 50 ரூபாய்க்கு போயிடுறாரு. இந்த மாதிரி இருந்தா மறுபடியும் பஞ்சர் வரக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? அந்த பஞ்சர் போறதுக்கு தெரியுது, ஏன் பஞ்சர் ஆச்சுன்னு தெரியுது, ஆனால் சொல்லல. ஏன் சொல்லலைன்னா, சொன்னா மறுபடியும் அடுத்த பஞ்சர் வராதே, வரலன்னா நம்ம மறுபடியும் இன்னொரு 50 ரூபா வாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, சார் எனக்கு தெரியல சார் சொல்லிட்டு பஞ்சர் போட்டு போயிடுறாரு. இப்போ 30 பஞ்சர் ஆயிடுச்சு. நீங்க புரிஞ்சுக்கங்க, ஒரு பஞ்சர் முதல்ல ஆன உடனே ஏன் ஆச்சுன்னு கரெக்டான காரணத்தை கண்டுபிடிச்சு அதுக்கான விளக்கம் தெரியாம அந்த பஞ்சரை போட்டீங்கன்னா மறுபடியும் அடுத்த பஞ்சர் வரத்தான் செய்யும். அதை நம்ம அந்த மாதிரி யோசிக்கிறது இல்லை. நான் ஏன் இந்த பஞ்சர் டயர் டியூப் பஞ்சரை பத்தி ஏன் எவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கிறேன்னா, இதுதான் இந்த இப்ப நடக்கிற உலக மருத்துவத்துக்கு ரொம்ப ரொம்ப சம்பந்தம் இருக்கு. நீங்க பாருங்க, இப்ப இங்க எல்லாம் உட்கார்ந்துட்டு இருக்கும்போது யாருமே வந்து தும்மல. நான் என்ன பண்றேன், ஒரு மூக்குப்பொடி எடுத்துட்டு தூவி வீசுறேன். இந்த மூக்குப்பொடி வீசணும் உடனே இங்க இருக்க அத்தனை பேருமே தும்முவோம். அப்போ இத்தனை நேரம் தும்மாம இருந்த நாம இப்ப தும்புறோம்னா இப்போ என்ன நடந்துச்சு? அப்போ நம்ம உடம்புக்குள்ள இந்த மூக்கு வழியா அந்த மூக்குப்பொடி உள்ள போய் நுரையீரல வந்தோடனே தும்மல் வருது. அப்போ தும்மல் நல்லதா கெட்டதா? முதல்ல தும்மல் அப்படிங்கிறது நோயின்னு சொல்றாங்க. தும்மல் ஒரு நோயின்னா இது நல்லதா கெட்டதா? கெட்டதுதான் நோயின் பேர் வைப்போம், நல்லது மருத்துவம் தானே பேர் வைப்போம். அப்ப நம்ம தும்மல்ங்கிறத நோயின் பேர் வச்சிருக்கிறோம். பாருங்க, அந்த தூசு எப்ப நம்ம உடம்புக்குள்ள தேவையில்லாத ஒரு தூசு எப்ப மூக்கு வழியா உள்ள போகுதோ, நுரையீரல போன உடனே நுரையீரலுக்குள்ள டாக்டர் இருப்பாரு, அடடா இது என்னது மூக்குப்பொடி மாதிரி இருக்கு, இது வந்துச்சுன்னா உடம்பு கெடுக்குமே, சரி தூக்கி வெளியே வீசணும்னு சொல்லிட்டு நாம அறிவில்லாம உள்ள அனுப்பிச்ச அந்த மூக்குப்பொடியை நம்ம உடம்புல ஹிஸ்டமைன் அப்படிங்கிற ஒரு சுரப்பி இருக்கும். இவரோட வேலை என்னன்னா, எப்போ நுரையீரல்ல ஒரு தூசோ கிருமி ஏதோ வருதோ அது வேண்டான்னு முடிவு பண்ணிருச்சுன்னா ஹிஸ்டமைன் அப்படிங்கிற சுரப்பி வேலை செஞ்சு தும்மல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உருவாக்கும். தும்மல் நம்ம நினைக்கிற மாதிரி சும்மா சாதாரண விஷயம் இல்லைங்க. ஒரு தும்மல்னா, ஒரு தும்மலுக்கு எவ்வளவு ஃபோர்ஸ் வேணும், எவ்வளவு தண்ணி வேணும், எந்த இடத்துல அடிக்கணும், அந்த தூசி எப்படி வெளியே கொண்டு போகணும் எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணி ரொம்ப பர்ஃபெக்டா வந்து அடிக்கிறதுக்கு பேர் தான் தும்மல். அப்ப தும்மல்ங்கிற சுரப்பி என்ன பண்ணுது, நம்ம உடம்ப காப்பாத்துறதுக்காக நம்ம உடம்புல உள்ள வந்த அந்த நோய் கிருமிய இல்ல ஒரு தேவையில்லாத ஒரு தூசை
தூக்கி வெளியே வீசுறதுக்காக ஒரு மருத்துவத்தை பார்க்கறதுக்கு பேர் தான் தும்மலே தவிர தும்மல்ங்கிறது நோய் கிடையாது. இப்போ மூக்குப்பொடி வீசணும்னு தும்மல் வந்துருச்சு, அப்போ 50 மூக்குப்பொடி 50 மூக்குப்பொடி போகணும், அதுக்கு 4 தும்மல் வந்தாதான் 50 மூக்குப்பொடி தூசு வெளியே போகும்னு எப்போ முடிவு பண்ணிருச்சோ இந்த டாக்டர் என்ன சொல்லுவாரு, சார் எனக்கு 4 தும்மல் வேணும் அப்பதான் நான் வெளியே அனுப்ப முடியும்னு சொல்லிட்டு 4 தும்மலுக்கு என்ன சத்து வேணுமோ வாங்கிட்டு வந்து இந்த தும்மல் மூலமா அந்த மூக்குப்பொடி வெளியே அனுப்புது. நாம என்ன பண்றோம், டீசன்சி பார்த்துட்டு தும்மல் வரும்போது அடக்கிட்டு அப்படி உள்ள வச்சுக்குவோம், இல்லைன்னா அதுக்கு ஒரு மருத்துவம் பார்ப்போம், இதோட பண்ணுவோம். ஒரு அமிர்தாஞ்சல் விக்ஸ் எடுத்து தடவுவோம், தடவுனா தும்மல் ஓடி போயிடும். இந்த அமிர்தாஞ்சல் இப்ப என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, நாம நினைச்சுக்கிறோம் தும்மல்ங்கிறது ஒரு நோயின்னு பேர் வச்சா தான் மருத்துவம் பார்க்குறோம். இந்த அமிர்தாஞ்சல்ங்கிறது மருத்துவம். ஆனா இந்த அமிர்தாஞ்சல் வாசனை என்ன பண்ணும், நேராக போய் தும்மல் சுரப்பி பேசாம இரு, தும்மல் வந்து குடிஞ்சு சொல்லிட்டு நம்ம முட்டி ரவுடி மாதிரி வச்சிரும். அப்போ என்ன நடக்குங்க, உங்களுக்கு தும்மல் வராது. தும்மல் வரலன்னு என்ன, உங்க நுரையீரலுக்குள்ள அந்த போன மூக்குப்பொடி தங்கிடுச்சுன்னு அர்த்தம். அப்போ எப்ப தும்மலை ஒரு நோயின்னு நம்ம பாக்குறோமோ அப்போ அதுக்கு ஒரு மருத்துவம் பார்க்குறோம், அதுக்கு பேர் அமிர்தாஞ்சல் இல்ல விக்ஸ், ஏதோ ஒண்ணு நீலகிரி தைலம் எது வேணா வச்சுக்கோங்க. ஆக மொத்தம் இப்ப பாருங்க, தும்மல்ங்கிறது நம்ம உடம்பு பார்க்குற மருத்துவம். நாம என்ன பண்றோம் வச்சு நாம ஒண்ணு பண்றோம் இல்லைங்களா மருத்துவம் சொல்லிட்டு, இதுக்கு பேர் தான் நோய். அப்ப தும்மல் வந்தா அதுக்கு யாரெல்லாம் மருத்துவம் பார்க்குறாங்களோ அது நோய் பண்ணிக்கிறீங்கன்னு அர்த்தமே தவிர குணப்படுத்துறது இல்லை. இப்போ தும்மல் அப்படிங்கிற பஞ்சர் ஆன ஒண்ணு பாருங்க, இதுக்கு அந்த டயர் டியூபுக்கு ஒத்து பாருங்க. தும்மல்ங்கிற பஞ்சர் ஆன ஏன் தும்மல் வருதுன்னு யோசிச்சிங்கன்னா உங்க நோய் அன்னைக்கே குணமாயிருச்சு. நாம அதை பத்தி யோசிக்கிறது இல்லை, வந்த தும்மலை நிறுத்தணும், அதாவது பஞ்சர் வந்தா போடணுங்கிறது யோசிக்கிறமே தவிர நோய் குணப்படுத்தி ஆராய்ச்சி பண்றது இல்லை. அப்போ தும்மல் நிறுத்துறதுக்காக ஒரு பஞ்சர் போற இல்லைங்களா, அதுக்கு பேர் தான் இந்த அமிர்தாஞ்சல் விக்ஸ் நீலகிரி தைலம். இந்த பஞ்சர் போட்டோம், உடனே நினைச்சு தும்மல் நின்று போச்சு, நம்ம நினைச்சிட்டோம் தும்மல் நின்று போச்சுன்னு. ஆனா தும்மல் நிக்காது. இந்த 40 தூசு உள்ள இருக்கு இல்லைங்களா, அப்ப என்ன ஆகும், இன்னும் நிறைய தூசு உள்ள போயிட்டு இருக்கும். இந்த அமிர்தாஞ்சல் வாசனை இருக்கிற வரைக்கும், விக்ஸ் வாசனை இருக்கிற வரைக்கும் உங்க மூக்கு வழியே நிறைய தூசுகள் உள்ள போய் இப்ப 4 தூசு இருந்து 40 தூசு இருந்த அந்த இடத்துல 400 தூசா மாறிடும். இந்த அமிர்தாஞ்சல வாசம் எப்ப கம்மியாகுதோ மறுபடியும் தும்மல் பார்த்தா 4000 தூசு இருக்கும். ஆனா 4 தும்மல் போட்டாதான் குணப்படுத்த முடியும்னு நினைச்சமே, இப்ப பாத்தீங்கன்னா நான் ஒரு 45 தும்மல் போட்டதால குணப்படுத்த முடியும், நான் போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும். இங்க பாரு, என்னால போக முடியாது, நான் எல்லாம் போக மாட்டேன், 45 தும்மல் போடணும், என்னால முடியாதுன்னு சொல்லிட்டு ஒதுங்கணும்னு, சரி சரி நீ போன்னு சொல்லிட்டு நம்ம உடம்புல டாக்டர் என்ன பண்ணுவாரு, அடுத்த சுரப்பியான ரன்னி நோஸ், அதாவது மூக்கு ஒழுகுதல்னு தனி சுரப்பி. நீ நினைக்கிற மாதிரி மூக்கு ஒழுகுறதுக்கு நோய் கிடையாது, அது ஒரு தனி சுரப்பி. அதுக்குன்னு அறிவா இல்லாம மூக்கு ஒழுகுது, அது உடம்பு தன்னுடைய வேலையை உருப்படியா பாக்குது. ரன்னி நோஸ் தனியான சுரப்பி, இது என்ன பண்ணு, வாங்கி வா நீ போய் என்ன பண்ணு, அந்த 4000 தூசுக்குள்ள நம்ம வீட்டுல வந்து ஒரு கரை இருந்துச்சுன்னா தண்ணி போட்டு என்ன பண்ணும், அலசி தூக்கி வெளியே கொண்டு குப்பை கொட்டும் இல்லைங்களா, அந்த மாதிரி இந்த தண்ணி வந்து நுரையீரல்ல பாஞ்சு அந்த தூசுக்களை எல்லாம் ஒண்ணு சேர்த்து எடுத்துட்டு வந்து மூக்கு வழியே வெளியே விடுறதுக்கு பேரு தான் மூக்கு ஒழுகுறது. மூக்கு ஒழுகுறதுங்கிறது நோயா மருத்துவமா? மருத்துவம், நம்ம உடம்பு பார்க்குற மருத்துவம். இதுக்கு எப்படி நீங்க நோயின் பேர் வைப்பீங்க? அப்ப எந்த மருத்துவர்கள் இந்த நோயின் பேர் வைக்கிறாங்களோ அவங்க என்ன பண்றாங்க, ரன்னி மூக்கு ஒழுகுச்சுன்னா இந்த மாதிரி பண்ணா குணமாயிரும். எப்ப எழுதி வைக்கிறீங்களோ சொல்றீங்களோ மருத்துவம் ஃபாலோ பண்றீங்களோ இது தப்பான மருத்துவம். மூக்கு ஒழுகுச்சா தான் மருத்துவம். உடம்பு அறிவோட ஒரு பொருளை வச்சுது, இது கொண்டு உள்ள வைப்பீங்களா? இப்ப உங்க வீட்டுல சுத்தம் பண்ணி என்ன பண்றீங்க, அழுக்கு தண்ணி எடுத்துட்டு போய் வெளியே கொண்டு ஊத்துறீங்க. யாராவது வந்துட்டு வீட்டுக்குள்ள தண்ணியெல்லாம் தூக்கி வெளியே ஊற்றக்கூடாதுன்னு சொல்லி புடுங்கி வீட்டுக்குள்ள ஊத்துற எப்படி இருக்குங்க? அதே மாதிரிதான் எப்ப நாம மூக்கு ஒழுகும் போது இழுக்கிறோமோ அது என்ன அர்த்தம்னா நம்ம கையில நாமளே வச்சுக்கிறோம்னு அர்த்தம். இப்ப இந்த மாதிரி மூக்கு ஒழுகும் பொழுது நீங்க அதுக்கு அந்த பஞ்சர் ஆயிடுச்சு பாருங்க, தும்மல் வருது, அதுக்கு காரணம் கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா அந்த பஞ்சரோட முடிஞ்சிருக்கும். அந்த பஞ்சருக்கு நீங்க பஞ்சர் போடுறதுக்கு டாக்டர் போறீங்க, அவரு 50 ரூபா வாங்கிட்டு மருத்துவம் பண்றாரு, பஞ்சர் போடுற வந்துட்டு போன மாதிரி. இப்ப என்ன ஆகுது, மூக்கு ஒழுகுற நோய் வந்துருச்சு. நீங்க நினைச்சுக்கிறீங்க அன்னைக்கு வந்து தும்மல் வரும்போது டாக்டர்கிட்ட போனோமே, ரொம்ப ராசிக்கான டாக்டர், கொடுத்த மருந்து உடனே வேலை செஞ்சது, இப்ப வேற நோய் வந்திருக்குன்னு. இது வேற நோய் இல்லைங்க, ஏற்கனவே நீங்க தும்மல் அடக்குனீங்க இல்லைங்களா, அதோடைய அட்வான்ஸ் நோய். அப்ப அதுக்கும் அவங்ககிட்ட தான் போறோம், அவரு அதுக்கும் மருத்துவம் பார்க்கறாரு. யாரெல்லாம் மூக்கு ஒழுகும் போது மருத்துவம் பார்த்துக்கிறீங்களோ இந்த 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 தூசுகளும் உள்ள போய் அடுத்து பெருசாகி சளிங்கிற பேர்ல வெளியே வரும். அப்ப அதுக்கு வேற சுரப்பி. இப்ப சளிங்கிற பேர்ல வேற வெளியே வரும்போது நம்ம என்ன பண்றோம், அடடா சளி வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு மருத்துவம் பார்க்கிறோம். யூரின் போனா அடக்குவீங்களா, லெட்டின் போனா அடக்குவீங்களா? அதே மாதிரி சளி வந்து எதுக்கு அடக்கணும், உடம்பு கழிவுன்னு சொல்லி வெளியே தூக்கி வீசுது, அதையே உள்ள வச்சுக்கிட்டு நோய் உண்டு பண்றீங்க. சிந்திட்டு போனா முடிஞ்சது. ஒரு எஸ்வி சார் ஜோக்ல சொல்லுவாங்க, சளி வந்து என்ன பண்ணுவீங்க, சிந்துவேன் அப்படிம்பாங்க, எல்லாம் சிரிப்பாங்க. சிரிக்கிறதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, சளி வந்தா சிந்தணும், அதான் மருத்துவம். மூக்கு ஒழுகுனா ஒழுகணும், வெளியே விட்டுட்டீங்கன்னா கழிவு வெளியே போச்சு, நோய் குணமாயிருச்சு. தும்மல் வந்தா தும்மணும், அவ்வளவுதான்.
இது செய்யாம அதுக்கு எதெல்லாம் மருத்துவம் பார்த்துக்கிறீங்களோ உங்க கழிவை நீங்களே உள்ள வச்சுக்கிட்டு நோயை பெருசு பண்றீங்கன்னு அர்த்தம். அப்ப தும்மல்ங்கிற ஒரு பஞ்சர் ஏற்படும் பொழுது காரணத்தை கேட்காம பஞ்சர் போட்டீங்கன்னா, மருத்துவம் பார்த்தீங்கன்னா அடுத்து ரன்னி நோஸ் வரும். ரன்னி நோஸ்ங்கிற பஞ்சர் வந்துக்கும் போது அதுக்கு பஞ்சர் போட்டுட்டு அதுக்கு என்ன காரணம் தெரியாம விட்டுட்டீங்கன்னா அடுத்தது வர்றது சளியா இருக்கும். சளிக்கு மருத்துவம் பார்த்தீங்கன்னா அடுத்தது நெஞ்சு சளியா வரும். இப்போ தும்மல் வரும்போதே விட்டுருந்தா அந்த குழந்தை தப்பிச்சிருக்கும். குழந்தை தும்மல் வந்தோம்னா ஹாஸ்பிட்டல், மூக்குழுதுனா ஹாஸ்பிட்டல், சளி வந்தா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டே இருப்பாங்க. கடைசியில் பார்த்தா நெஞ்சு சளி வந்துருச்சுங்க அப்படிம்பாங்க. சளி வந்தா சிந்தி நெஞ்சு சளி வருது. இந்த மாதிரி சளி அடக்கு மருத்துவம் பார்த்து உள்ள சளி ஃபுல்லா தங்கி நெஞ்சு சளியா மாறிடும். இப்போ என்ன பண்ணுவீங்க, 15,000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா ஒரு டியூப் போட்டு மூக்கு வழியா ஒரு டியூபை போட்டு அந்த சளியை வந்து கரைச்சி எடுப்பாங்களாமா. இதுக்கு 15,000 20,000 செலவு. தும்மல் வந்தா விட்டுருந்தீங்கன்னா இது இவ்வளவு பெரிய விஷயமே கிடையாது. தும்மல் வந்தா மூக்கு சிவந்து போயிருந்து உங்களுக்கு கவலை. ஆனா மூக்குள்ள இருக்கு குழாய் விட்டு தண்ணி அந்த சளி எடுக்கும் பொழுது மட்டும் குழந்தைக்கு வலிக்காதா? இந்த மாதிரி ஒரு பஞ்சர் நடக்கும்போது நாம அது அந்த பஞ்சரோட காரணம் என்னன்னு யோசிக்காம நாம பஞ்சர் போடுறதுக்காக டாக்டரை கூப்பிடுறோம். இவங்க ஒரு இடத்துல பஞ்சர் போடுறாங்க, இந்த பஞ்சர் போட்டனாலதான் இன்னொரு பஞ்சர் வருதுன்னு தெரியாம அந்த பஞ்சருக்கு அவரை தான் கூப்பிட்டு இருக்கோம். இந்த மாதிரி நம்ம உடம்புல நோய்கள் பெருசாயிட்டே போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி நெஞ்சு சளிக்கு மருத்துவம் பார்த்தீங்கன்னா ஆஸ்துமாவா மாறும். ஆஸ்துமாக்கு மருத்துவம் பார்த்தீங்கன்னா டிபியா மாறும். டிபிக்கு மருத்துவம் பார்த்தீங்கன்னா கேன்சரா மாறும். பாருங்க, ஒரு மூக்குலேருந்து நுரையீரலுக்குள்ளேயே இவ்வளவு நோய்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனா நோய்கள் கிடையாது. நீங்க புரிஞ்சுக்குங்க, நம்ம உடம்பு 2 வேலையை தான் பார்க்குது. ஒன்னு உள்வாங்குதல் ஆஸ்மிலரைசேஷன், இன்னொன்னு எலிமினேஷன் வெளியனுப்புதல். நாம என்ன பண்றோம், உள்வாங்குதல்ங்கிற வேலையை சாப்பிட்றோம், தண்ணி குடிக்கிறோம், மூச்சு காத்து இருக்கிறோம், இதெல்லாம் உள்வாங்குதல். வெளியேற்றுறதுங்கிறது இந்த மாதிரி தும்மல் மூக்கொழுகிறது சளி இதெல்லாம் வெளியேற்றுறது. இந்த வெளியேற்ற வேலையை பார்க்கணும். எப்பப்பெல்லாம் உடம்பு வெளியேற்ற வேலையை பார்க்குதோ நாம என்ன பண்றோம், அதுக்கு ஒரு நோயின் பேர் வச்சுக்கிட்டு அதுக்கு ஒரு மருத்துவம் சொல்லி அந்த கழிவுகளை உள்ள தங்க வச்சுதான் நோய் அதிகம் பண்றமே தவிர நாம அதுக்கு மருத்துவம் பார்க்கல. இப்ப இதே மாதிரி பாத்தீங்கன்னா சாதாரணமா இருக்கிறீங்க, இப்ப யாருக்குமே வாந்தி வரல, சாதாரணமா சாப்பிட்டு இருக்கோம். நீங்க ஒரு 2 வருஷமா நீங்க வாந்தி ஒரு நாள் ரோட்டோரமா ஒரு கெட்ட உணவை சாப்பிட்றீங்க. சாப்பிட்டு முடிச்ச உடனே சாப்பிடும் போது நமக்கு அறிவில்லை, நம்ம புத்திக்கு அறிவில்லை, அது வாட்டுக்கு சாப்பிட்றோம், நல்லா இருக்குன்னு சொல்லி சாப்பிட்றோம். சாப்பிட்டு 1 மணி நேரம் திடீர்னு பார்த்தா வாந்தி வருது. அப்போ யோசிச்சு பாருங்க, நாம அறிவு கெட்டத்தனமா சாப்பிட்டுட்டோம். நம்ம அறிவுக்கு அது கெட்ட உணவுன்னு தெரியல. ஆனா அந்த உணவு உண்ணணும் என்ன பண்ணுது, ஜீரணம் செய்யணும்னா அதுக்கு வேற சுரப்பீங்க. சாப்பாட்டை சாப்பிட்றீங்க, வயிற்றுக்குள்ள போயிடுச்சு, உள்ள போன சாப்பாடை ஜீரணம் பண்ணணும்னா ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் சுரக்கணும், மண்ணீரல் பலவிதமான என்சைம் சுரக்கணும், இதெல்லாம் சுரந்து ஜீரணம் பண்ணும். நல்ல பொருளா இருந்தா மட்டும்தான் ஜீரண சுரப்பி சுரக்கும். எப்ப இந்த பொருள் கெட்ட முடிவு பண்ணிருச்சோ ஜீரண சுரப்பியில் ஆஃப் பண்ணிடு. யாரும் ஜீரணம் பண்ணக்கூடாது, இது கெட்ட பொருள், இதை ஜீரணம் பண்ணா நமக்கு உடம்புல எல்லா நோயும் வரும், ஜீரணம் பண்ற சுரப்பி எல்லாம் ஓடிப்போன்னு சொல்லி எல்லாத்தையும் துரத்தி விட்டுட்டு வாந்திக்குன்னு தனி சுரப்பி. நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லை, வாந்தி எடுக்கணும்னா சாதாரண விஷயம் கிடையாது. பாருங்க, சப்பாத்தி 2 புரோட்டா சாப்பிட்டுருப்பீங்க, 1/4 டம்ளர் தண்ணி குடிச்சிருப்பீங்க. ஆனா வாந்தி எடுக்கும் போது 10 டம்ளர் தண்ணியோட வாந்தி இருப்பீங்க. இந்த மிச்சம் இருக்கிற டம்ளர் எங்கிருந்து வந்துச்சு, 1/4 டம்ளர் தண்ணி தான். வாந்தியில பாத்தீங்கன்னா 10 டம்ளர் தண்ணியோட வாந்தி எடுப்பீங்க. அப்போ மிச்சம் இருக்கிற 9.25 டம்ளர் எங்கிருந்து வந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, எப்ப வாந்தி எடுக்கணும் முடிவு பண்ணிருதோ, ஐயோ இந்த உணவு வந்து என்ன பண்ணும், அதுக்கு தகுந்த மாதிரி ஜீரணம் பண்ணும். ஜீரணம்னா வெட்டும், வெட்டி எப்படி தூக்கி வீசுனா அது இந்த தொண்டைய இந்த வாயெல்லாம் பாதிக்காம லூப்ரிகேஷனோட வெளியே போய் விடணும்னு சொல்லி யோசிச்சு இதுக்கு எத்தனை லூப்ரிகேஷன் வேணும், எவ்வளவு ஃபோர்ஸா அடிச்சோம்னா நமக்கே தெரியாம இங்க பாருங்க, இங்க எடுக்கிற வாந்தி அங்க போய் விழுகும். அப்ப அந்த அளவுக்கு யாரோ உள்ள இருந்து தூக்கி வீசுறாங்கன்னு அர்த்தம். இது அறிவு கட்டத்தனமா சாப்பாடு வெளியே வந்து விழுந்திருந்தா டெய்லி சாப்பிட்றீங்க, சாப்பாடு உள்ள போதாமா, ஒரு நாள் மட்டும் வாந்தி வருதாமா? புரிஞ்சுக்குங்க, எப்ப வாந்தி வருதோ நம்ம அறிவை விட நம்ம உடம்புல இருக்கிற உறுப்புகளுக்கு அறிவு அதிகமா இருக்குது. இது கெட்ட பொருள் வேண்டாம் வெளியே வீசுறேன்னு வீசுது. நாம என்ன பண்றோம், எப்ப வாந்தி வர மாதிரி சென்சேஷன் அந்த உணர்ச்சி தோன்றுதோ உடனே என்ன பண்றோம், கல்ல தூக்கி பாக்கெட்ல போட்டா வாந்தி வரமா ஒரு டெக்னிக் இல்லையா. பைக்ல போயிட்டு இருக்கும்போது திடீர்னு பஸ் கார்ல போகும்போது அப்படியே நிறுத்திட்டு ஒரு மெடிக்கல் ஷாப்ல போயிட்டு வாந்தி மாத்திரதாங்க. இந்த மாத்திரை என்ன பண்ணும், அந்த மாத்திரை மருந்து எதை சாப்பிட்டீங்கன்னாலும் அந்த கழிவு பொருளை உள்ள வைக்கிறதுக்கு தான் மருத்துவம். முதல்ல வாந்திக்கு ஏன் மருத்துவம் பார்க்கணும், வாந்திங்கிறது நோயே கிடையாது. வாந்திங்கிறது உங்க உடம்பு தேவையில்லாத கழிவு பொருளை தூக்கி வெளியே வீசுற ஒரு மருத்துவம். நம்ம உடம்பு எப்பப்பெல்லாம் ஒரு மருத்துவத்தை பார்க்குதோ இதுக்கு நோயின்னு பேர் வச்சுக்குமாமா, அதுக்கு ஒரு மருத்துவம் வச்சுக்குமாமா. என்ன பொறுத்த வரைக்கும் உடம்புல நோயே கிடையாது, உடம்பு மருத்துவம் மட்டும்தான் பார்த்துட்டு இருக்கு. நாம மருத்துவம் சொல்லி பார்க்குறோம் இல்லைங்களா, இதுக்கு பேர் தான் நோய். அப்போ வாந்திக்கு எப்போ நீங்க மாத்திரை சாப்பிட்றீங்களோ, மருந்து குடிச்சு அந்த வாந்தியை உள்ள வைக்கிறீங்களோ, இவ்வளவு நேரம் உடம்பு செஞ்சதெல்லாம் வேஸ்ட். எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த வாந்திங்கிற பேர்ல எல்லா சுரப்பையும் சுரந்து அந்த தண்ணியை தூக்கி அந்த சாப்பாட்டை தூக்கி வெளியே வீசுறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரே சின்ன ஒரு மாத்திரையில சீப்போ உள்ள போன்னு அமுத்தி விட்டுறீங்க. அது உள்ள போகக்கூடாதுன்னு சொல்லி தானே வெளியே வருது, அதையே உள்ள அனுப்புறீங்க. இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, யாரெல்லாம் வாந்திக்கு மருந்து மாத்திரை சாப்பிட்டு உள்ள அடக்குறீங்களோ இது உள்ள போனா எல்லா நோயும் உண்டு பண்ணும்.
அப்போ வாந்திக்கு எப்போ மாத்திரை சாப்பிட்டீங்களோ ஒரு 4 நாளைக்கு ஒன்றும் தெரியாது, அமைதியாக இருப்பீங்க. 4 நாள் வயித்தால போகும். ஏன் வயித்தால போகும்னு கேட்டிங்கன்னா, முதல்ல மூக்கு வழியாக வெளியே வர நினச்சது விடலை, வாந்திங்கிற பேரில் வாய் வழியாக வெளியே வெளிச்சது விடலை, இந்த வாந்திங்கிற பேரில் வெளியே வர துடிச்சதை விடாமல் இருந்தீங்க இல்லைங்களா, அந்த கழிவு பொருட்கள் உள்ளே போய் உங்கள் சிறுகுடல் பெருங்குடலை கெடுத்து அடுத்தது சரி லெட்டின் மூலமாவது வெளியே போகலாமேன்னு சொல்லி கஷ்டப்பட்டு வெளியே போகும். நீங்கள் நினைக்கிற மாதிரி டிசென்ட்ரி அதாவது வயிற்றுப்போக்கு அப்படிங்கிறது சாதாரண கிடையாது. இது நோய். நீங்க 10 நாள் ஒழுங்கா லெட்டின் போகலன்னா இந்த பெருங்குடல் என்ன பண்ணும், சே என்ன இவ்வளவு நாத்தம் பிடிச்சிருச்சு, வெளியே போக மாட்டேங்குது, ஒழுங்கா சாப்பிடுறதும் கிடையாது, பழஞ்சாப்பிடும் ஒண்ணுமே கிடையாதுன்னு சொல்லி நம்மளை கண்ணா முன்னான்னு திட்டிட்டு பேதியாகிறதுக்கு தனியா ஒரு சொரந்து அந்த பெருங்குடல் சிறுகுடல் எல்லாம் கழுவி சே நாத்தம் பிடிச்சிருச்சுன்னு சொல்லி வெளியே தள்ளும். அதுக்கு பேர் தான் வயிற்றுப்போக்கு. நாம மாத்திரை சாப்பிட்டு பேதி போனோம், அதுக்கு பேர் பேதியாமா. உடம்பே பேதி போச்சுன்னா அதுக்கு பேர் வயிற்று போக்காமா, அதை நிறுத்துறதுக்கு மாத்திரை சாப்பிடுமாமா. என்ன கொடுமையா இருக்குங்க. அதாவது வயித்தால போகுதா, அது உடம்பு பார்க்குற மருத்துவம். உங்க உடம்புல இருக்கிற கழிவு தூக்கி வெளியே வீசுது, அதுக்கு சப்போர்ட் மட்டும்தான் பண்ணணும். என்ன சப்போர்ட் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, தண்ணி மட்டும் நிறைய குடிங்க. முடிஞ்சதுன்னா தண்ணியில சர்க்கரை உப்பு போட்டு குடிச்சிங்கன்னா தண்ணி மட்டும் தான் நிறைய தேவைப்படும். யாராவது வயித்தால போகும்போது சிறுகுடல் பெருங்குடல் வெளியே வந்தா செத்து போயிட்டாங்க அப்படிலாம் வெளியே வராது. நீங்க வவுத்தால போச்சுன்னா வெறும் தண்ணி மட்டும் குடிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா பாருங்க, இங்க குடிக்கிற தண்ணி நீங்க போது கழிவா போகும், அப்படியே பேட் ஸ்மெல் அடிக்கும், கெட்ட நாத்தம் அடிக்கும். அப்புறம் போக தண்ணி குடிச்சிட்டே இருங்க. தண்ணி குடிச்சிட்டே இருந்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா போய் நீங்க குடிக்கிற தண்ணி லெட்டினா போகும், வெறும் தண்ணியா போகும். அப்ப என்ன அர்த்தம், உங்க வாயிலிருந்து அனசு வரைக்கும் இருக்கிற எல்லா சிறுகுடல் பெருங்குடல் இறைப்பை எல்லாமே சுத்தமாயிருச்சுன்னு அர்த்தம். அந்த சுத்தம் பண்ற வேலையை செய்ய வேண்டாமா? அப்போ யாரெல்லாம் பேதியாகும் போது உடனே ஓடி போய் மருந்து மாத்திரை சாப்பிட்றீங்களோ, அதுக்கு ஒரு மருத்துவம் பார்த்துக்கிறீங்களோ, அப்போ உங்க கழிவை உள்ள வச்சுக்கிறீங்கன்னு அர்த்தம். அப்போ தும்மலுக்கு மருந்து கொடுக்குறவங்க டாக்டர் கிடையாது, சளிக்கு மருந்து கொடுத்தா அவங்க பேர் டாக்டர் கிடையாது, சளிங்கிறவே டாக்டர் கிடையாது. வாந்திக்கு யாரெல்லாம் மருந்து வச்சிருக்காங்களோ அதெல்லாம் டாக்டர் கிடையாது, அவங்க கொடுக்குற மருந்தும் கிடையாது. டிசென்ட்ரி ஆச்சுன்னா டிசென்ட்ரி தான் ஆகணும், வயிற்றால தான் போகணுமே தவிர மருந்து மாத்திரை சாப்பிடக்கூடாது. இந்த மாதிரி நம்ம உடம்பு எப்பப்பெல்லாம் கழிவு தூக்கி வெளியே வீசுதோ நாமளா ஒரு நோயின்னு பேர் வச்சுக்கிட்டு அதுக்கு மருத்துவம் பார்த்துட்டு இருக்கிறோம். இது தவறான கான்செப்ட். இந்த மாதிரி வயிற்றால போகும்போது யாரெல்லாம் மருத்துவம் பார்க்குறீங்களோ, வாய் வழியா வெளியே விடல, மூக்கு வழியா வெளியே விடல, சிறுகுடல் பெருங்குடல் வழியா வெளியே விடல, சரி என்னதான் செய்யறதுன்னு பார்த்துட்டு என்ன பண்ணணும்னா அடுத்ததுதான் அவருக்கு காய்ச்சல் வரும். காய்ச்சல்ங்கிறது என்ன யோசிச்சு பாருங்க. காய்ச்சல் வரும்போது உடம்புல என்ன நடக்குது? சாதாரணமா 37 டிகிரி இருக்கணும்னு பார்த்தோம் இல்லைங்களா. 37 டிகிரிங்கிறது 98.4 டிகிரி ஃபாரன்ஹீட். சாதாரண 98.4 டிகிரி ஃபாரன்ஹீட் இருக்க வேண்டிய இந்த உடம்பு அறிவு கட்டத்தனமா 100 டிகிரி கொண்டு போயிருப்பா. இவ்வளவு நாள் அப்படி இருந்துச்சாமா. காய்ச்சல்கள் பேர்ல இதுவே அறிவு கட்டத்தனமா கொண்டெல்லாம் போகாது. காய்ச்சல்ங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம உடம்புல இருக்கிற நோய் கிருமிகளை போகி பண்டிகை மாதிரி பத்த வச்சு எரிச்சு அதை சாம்பல் பண்ணி அந்த சாம்பலை மூச்சு காத்து வழியா வெளியே அனுப்புற ஒரு மருத்துவத்துக்கு பேர் தான் காய்ச்சல். காய்ச்சல்ங்கிறதே முதல்ல நோய் கிடையாது. ஆச்சரியப்படுங்க, காய்ச்சல்ங்கிறது நம்ம உடம்பை குணப்படுத்துறதுக்கான ஒரு மருத்துவம். அம்மை வந்துச்சுன்னா யாரும் டாக்டர்கிட்ட போகாதீங்க, ஒழுங்கா வீட்டுல படுங்க, அதுவே சரியாகுன்னு ஏன் சொல்லியிருக்கிறாங்கன்னா, அம்மை நோய் கிருமி உள்ள தாக்கிடுச்சுன்னா பேசாம படுத்தீங்கன்னா, ஒரு தடவை அம்மை நோய் வந்து 10 நாள் படுத்துட்டீங்கன்னா உடம்புல மிகப்பெரிய நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கும். இதை உட்காந்து யோசிக்கிறான் ஒருத்தன், எது வந்தாலும் நம்மகிட்ட வந்துடுறான். இந்த அம்மை நோய் வந்தா மட்டும் யாரோ இவனுங்க பெரியவங்கள சொல்லி கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி நம்ம கிட்ட வரவே மாட்டேங்கிறானே. பாருங்க, எல்லாத்துக்கும் அவங்க கிட்ட தான் போறோம். அம்மை நோய் வந்தா போகக்கூடாதுன்னு யாரும் சொல்லிட்டாங்களாமா. என்ன பண்ணலான்னு உட்காந்து யோசிச்சு அம்மை தடுப்பூசி போடு, இனிமேல் யாருக்கு அம்மை நோயே வரக்கூடாது. ஏன்னா ஒரு காய்ச்சல் வரும்போது சும்மா இருந்துட்டீங்கன்னா உங்க உடம்புல நோய் எதிர்ப்பு தன்மை ரொம்ப ரொம்ப கண்ணாபண்ணு அதிகமாயிரும், அதுக்கப்புறம் நோயே வராது. அப்போ காய்ச்சல்ங்கிறது என்னன்னா, நம்ம உடம்புல ஊசம் பண்ணி நம்ம உடம்புல இருக்கிற நோய் கிருமி எல்லாம் சாகடிச்சு வெளியே அனுப்புற ஒரு மருத்துவத்துக்கு பேர் தான் காய்ச்சல். ஒருத்தருக்கு எப்ப காய்ச்சல் வருதோ நீங்க பக்கத்து வீட்டுக்கெல்லாம் பாயாசம் செஞ்சு கொடுக்கணும். சார் எங்க வீட்டுல என்னோட பையனுக்கு காய்ச்சல் வந்து பக்கத்துல பாயாசம் கொடுத்து சந்தோஷமா கொண்டாடணும். எப்படின்னு கேட்டீங்கன்னா, பாருங்க, நம்ம உடம்புல நோய் கிருமி இருக்கு, நோய் கிருமியோ நோயோ இருக்குது, இவ்வளவு நோய் இருக்கு, நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு தன்மை இவ்வளவு இருக்குன்னு வச்சுங்களேன். நோய் எதிர்ப்பு தன்மை நோய் கிருமியோட கம்மியா இருந்துச்சுன்னா உங்களுக்கு காய்ச்சல் வராது. அதாவது ஒரு காட்டுக்குள்ள தீவிரவாதி இருக்கிறாங்க, ஒரு 10 தீவிரவாதி இருக்கிறாங்க. போலீஸ்காரங்களை போய் அந்த 10 தீவிரவாதி அடிச்சு கொண்டு வாங்க சொல்லிட்டு 2 பேர்த்து அனுப்புறாங்க தடியோட. 2 போலீஸ்காரங்க போறாங்க, போயிட்டு பைனாகுலர்ல பாக்குறாங்க 10 தீவிரவாதி இருக்கிறாங்க, கையில துப்பாக்கி இருக்கு. என்ன பண்ணுவாங்க? அடிப்பாங்களா? என்ன அடிச்சு செத்து போயிடுவாங்க தெரியும், திரும்பி வந்துருவாங்க. வந்து என்ன சொல்லுவாங்க? சார் அங்க 10 பேர் துப்பாக்கியோட இருக்கிறாங்க, நாங்க போனா எங்களை முடிச்சிருவாங்க, நாங்க போக மாட்டோம்பாங்க. இப்போ அந்த தீவிரவாதிக்கு போலீஸ்க்கு சண்டை நடந்துச்சா? நடக்கல, பயந்து ஓடி வந்துட்டாங்க. ஆனா இந்த 2 போலீஸ்காரங்க என்ன பண்ணுவாங்க? அப்படியா 10 தீவிரவாதிகளான்னு சொல்லிட்டு 20 போலீஸ்காரங்க துப்பாக்கியோட கொடுப்பாங்க.
இவங்க சண்டை போடுறதுக்கு போவாங்க. ஆனா அங்க போய் இப்ப போய் பைனக்குள்ள பார்க்கும் பொழுது அங்க பார்த்தா 40 தீவிரவாதிகள் இப்ப சண்டை போடுவாங்களா? போட மாட்டாங்க, திரும்பி வந்துருவாங்க. அந்த மாதிரி நோய் கிருமிகள் நோய் தன்மை உடம்புல எவ்வளவு இருக்குதோ அதை விட நோய் எதிர்ப்பு தன்மை கம்மியா இருந்ததுன்னா உங்களுக்கு காய்ச்சல் வரவே வராது. எப்ப காய்ச்சல் வரும்னா நோயை விட நோய் எதிர்ப்பு தன்மை நம்ம உடம்புல சக்தி அதிகமாச்சுன்னா நம்ம உடம்பு ஓகே சரியான நேரம், இப்ப நம்மள நிறைய தெம்பு இருக்குது, உடம்புல சத்து இருக்குது, இதை வச்சு இந்த கிருமியை சாகடிக்கலாம், நோயை குணப்படான்னு எப்போ அப்ப மட்டும்தான் சண்டை வரும். அதனால எந்த காய்ச்சல்லையும் உயிர் போகாது. ஒரு காய்ச்சல் எப்போ உங்களுக்கு வருதோ நீங்க புரிஞ்சுக்குங்க, இந்த காய்ச்சல் வரும்போது தப்பான மருத்துவத்திட்ட போனாதான் உயிர் போகுமே தவிர ஒண்ணுமே பண்ணலைன்னா உயிர் போகாது. ஏன்னா உடம்புக்கு அந்த அளவுக்கு அறிவு இருக்கு. இது என்ன பண்ணும், நோய் எதிர்ப்பு அதிகமான ஒண்ணை சேர்த்துக்கிட்டே வரும். போலீஸ்காரங்களை சேர்த்துற மாதிரி சேர்த்துக்கிட்டே வந்துட்டு எப்ப நோய் தன்மையை விட நம்ம நோய் எதிர்ப்பு தன்மை அதிகமா போகுதோ ஓகே கமான் ஃபைட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை முதல்ல என்ன பண்ணுன்னா கண்ணை மூடும். ஏன்னா கண்ணுக்கு சக்தி செலவாக இல்லைங்களா, அந்த சக்தி கண்ணுக்கு வேண்டாம், என்கிட்ட கூட சண்டை போடுறேன்னு சொல்லும். உடம்புல இருக்க சக்தியெல்லாம் எடுக்குன்னா நீ எதுக்கு உடம்புல வேலை கொடுத்தா நீ வாட்டுக்கு வேலை செய்வேன், வேலை செய்யும்போது சண்டை போட முடியும்னு சொல்லி கண்ணு காது மூக்கு உடம்பு எல்லாத்துல இருக்கிற சக்தியை எடுத்து நீங்க ஒரு பேசாம படு, நான் ஒரு முக்கியமான பிரச்சனையில் இருக்கிறேன், நீ எங்கேயும் வெளியே போகாத பேசாம படுன்னு சொல்லி படுக்க வச்சுக்கிட்டு போய் சண்டை போடும். இந்த சண்டை போடும்போது காய்ச்சல் இருக்கும்போது யாருமே சாப்பிடவே கூடாது, தண்ணியும் குடிக்க கூடாது. சொன்னா ஆச்சரியப்படுவீங்க, தண்ணியும் குடிக்கூடாது, சாப்பிடக்கூடாது. ஏன்னு கேட்டீங்கன்னா சாப்பாடை சாப்பிட்டீங்கன்னா இந்த சாப்பாடு வயிற்றுக்குள்ள போகுது இல்லைங்களா, வயிற்றுக்குள்ள போன உடனே போலீஸ் சண்டை போட்டிருக்கும் பொழுது வயிற்றுக்குள்ள சாப்பாடு ஜீரணம் பண்ணுவேன்னு சொல்லி பாதி பேர் என்ன பண்ணுவாங்க, சாப்பாடை ஜீரணம் பண்ண வந்துருவாங்க. இந்த வந்த கேப்ல நோய் கிருமி ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால அந்த நேரம் பாருங்க நாக்கு கசக்கும். புரிஞ்சுக்குங்க, இந்த உடம்புக்கு அறிவு இருக்கு, உடம்பு செய்யறதுல நல்லதுன்னு மட்டும் புரிஞ்சுக்கிட்டா எல்லாமே புரிஞ்சிருங்க. பாருங்க காய்ச்சலா இருக்கும்போது வாய் கசக்குமாமா, சாதாரணமா வாய் கசக்காதாமா. அப்போ காய்ச்சலா இருக்கும்போது மட்டும் ஏன் வாய் கசக்குதுன்னு கேட்டீங்கன்னா இந்த உடம்பு சொல்லுது இவங்களை நாக்குல சுவையை கொடுத்தா சாப்பிட்டுருவாங்க, கசப்பு கொடுத்தா சாப்பிட மாட்டான்னு சொல்லி வேணும்னே கசப்பு அப்படிங்கிற ஒரு உணர்ச்சியை நமக்கு தோணுச்சுன்னா சாப்பிட்றதுக்கு எதுவுமே பிடிக்கல சும்மா உட்காந்துருக்கு இல்லைங்களா, அப்போ உடம்பு சொல்லுது நீ சாப்பிட வேண்டாம்னு சொல்லி. அந்த உடம்பு சொல்றதை மீறி நாம என்ன பண்றோம், ஐயோ பையனுக்கு உடம்பு சரியில்லை இந்த சாப்பிடு சாப்பிடுன்னு அப்பதான் என்ன பண்றோம், சாதாரணமாக கூட ஒரு கஞ்சி குடிச்சிட்டு போவோம். இந்த உடம்பு சரியில்லைன்னாதான் ஜீரணமாகாத பொருளான பால் பிஸ்கட்டு பன்னு ரொட்டி எதெல்லாம் ஜீரணமாகாதோ இந்த பொருளாம் உடம்பு கொடுத்தீங்கன்னா நோய் பெருசுதான் ஆகும், சின்னதெல்லாம் ஆகாது. அப்ப என்ன பண்ணணும், காய்ச்சல் வந்துருச்சுன்னா பேசாம எதுவுமே சாப்பிடாம எந்திரிக்காம செல்போன்ல பேசாம டிவி பார்க்காம பேசாம படுத்துக்கணும். கண்ணை மூடி பேசாம படுத்துருந்தீங்கன்னா அதை என்ன பண்ணணும்னா இங்க பாரு நான் கண்ணுக்கு வேலை தரல, காதுக்கு வேலை தரல, எனக்கு உடம்புக்கு எந்த தரல, நீ எல்லா சத்தையும் நீயே எடுத்துக்கோ, எனக்கு சீக்கிரமா குணப்படுத்தி விட்டுருன்னு சொல்லி உடம்புட்ட கொடுத்தீங்கன்னா பேசாம படுத்துட்டீங்கன்னா மொத்த சத்து என்ன பண்ணும், அந்த நோய் கிருமிக்கு எதிராக போராடி நோயிலிருந்து வெளியே வந்து அடுத்த நிமிஷம் உங்களுக்கு அந்த நாக்கில் இருக்கிற கசப்பு போகும். எப்ப நாக்களுக்கு கசப்பு போகுதோ பசி எடுக்குதுன்னு அர்த்தம், சாப்பிடுங்க. எப்ப தாகம் எடுக்குதோ தண்ணி குடிங்க. வேணா பாருங்க காய்ச்சல் இருக்கும் பொழுது உங்களுக்கு நாக்கு கசப்பா இருக்கும், ரெண்டாவது தாகம் எடுக்காது. எடுத்தா அப்படிங்க பசிச்சா மட்டும் சாப்பிடுங்க, இதுதான் காய்ச்சல் இருக்கும்போது செய்யணும். பசி இல்லாம சாப்பிடக்கூடாது, தாகம் தண்ணி குடிக்கூடாது. நாம என்ன பண்றோம், உடம்பு செல்லாம் படுத்திருக்கும் போது பாசத்து பேர்ல ஐயோ பையன் உடம்பு செல்லாம் படுத்துக்கன்னு சொல்லிட்டு வேணும்னு என்ன பண்றோம், தண்ணி குடி, இந்த ஹார்லிக்ஸ் குடி, பூஸ்ட் குடின்னு சொல்லிட்டு எதையோ கொடுத்துட்டே இருக்கிறோம். கொடுத்து என்ன பண்றோம்னா இந்த நோயை பெருசு பண்றமே தவிர கம்மி பண்றது இல்லை. பேசாம படுங்க, தாகம் மட்டும் அதாவது சண்டை இருக்கு இல்லைங்களா, சண்டை எடுக்கும்போது தண்ணி வேணும் தோணும், தாகத்தை ஏற்படுத்தும். தண்ணி குடிச்சிங்கன்னா தண்ணி குடிச்சோன்னு வாங்கிட்டு மறுபடியும் சண்டை போட்டுருக்கும். பசி எடுக்கும், சாப்பிட்டீங்கன்னா சாப்பாடு வாங்கி சண்டை போட்டுருக்கும். என்ன சொல்லுதோ அதை மட்டும் கேளுங்க. தயவு செய்து அந்த நேரமா சாப்பிடாதீங்க, தண்ணி குடிச்சிடாதீங்க, பேசாம உட்காந்து வேடிக்கை பார்த்தீங்கன்னா அதுவே குணமாயிரும். நாம என்ன பண்றோம், இந்த காய்ச்சலுக்கு பேரு நோயின்னு வச்சுக்கிட்டு ஒரு மருத்துவர்கிட்ட போறோம். இவர் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா பாருங்க நோய் எதிர்ப்பு சண்டை போட்டு இருக்குது. இவர் கொடுக்குற மாத்திரை என்ன பண்ணும், நோயெல்லாம் கொலை பண்ணாது, நோய் கிருமி எல்லாம் கொலை பண்ணாது, அந்த நோய் எதிர்ப்பு தன்மை இருக்கு இல்லைங்களா. இத அதாவது 40 தீவிரவாதிகளும் 40 போலீஸும் சண்டை போட்டுருக்காங்க. இப்போ 20 போலீஸை நீங்க சுட்டு கொண்டுட்டீங்கன்னா அங்க சண்டை நடக்குமா, திரும்பி போயிருவாங்க போலீஸ் எல்லாம். 20 பேர் செத்து போயிட்டோமே இனிமேல் சண்டை போட்டு தோத்து போயிரும் சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, ஸ்டேஷன் ஓடி போயிருவாங்க. தீவிரவாதிகள் அவங்க வேலையை பார்க்க போயிருவாங்க. இப்ப சண்டை நடக்குமா, சண்டை நடக்காது. எப்ப சண்டை நடக்கும்னு கேட்டீங்கன்னா போலீஸ்காரங்களுடைய கை ஓங்கி இருக்கும் பொழுது, தீவிரவாதிகள் கை கம்மியா இருக்கும் பொழுது சண்டை நடக்கும். எப்போ மிலிட்டரியோட போர்ஸோ இல்ல போலீஸோட போர்ஸோ கம்மியாயிருச்சோ ஓடி போயிருவாங்க, யாரு கம்மியா இருக்கு ஓடி போயிருவாங்க. அந்த மாதிரி இந்த மருந்து மாத்திரை என்ன பண்ணும்னா, ஏன் ஒரு மாத்திரை மருந்து சாப்பிட்ட உடனே காய்ச்சல் போகுதுன்னா நாம என்ன பண்றோம், இது மருத்துவம் நினைச்சுக்கிறோம், இது தப்பான மருத்துவம். அப்போ நோய் எதிர்ப்பு இவங்கள்ட்ட கம்மி பண்ணி விட்டுறாங்க. இவங்க பண்றாங்க செல்களை சாகடிச்சிடறாங்க. கிருமியை சாகடிக்கிறது இல்லை, இது சாகடிச்ச உடனே அடுத்த செகண்ட் என்ன ஆகும், சண்டை முடிஞ்சோன்னு என்ன பண்ணுவாங்க, நீங்க எதிர்த்து வேலைக்கு போயிருவீங்க. அப்ப என்ன அர்த்தம், ஏற்கனவே இருந்த நோய் கிருமி அப்படியே இருக்குன்னு அர்த்தம். இன்னொரு 3 மாசத்துக்கு அப்புறம் பாருங்க இவர் பெருசாயிட்டு போயிருவாரு. அப்போ
எந்த நோய் வரும் பொழுது, ஒரு காய்ச்சல் வரும் பொழுது நீங்க மருந்து மாத்திரை சாப்பிட்றீங்களோ, முறை வர காய்ச்சல் இதை விட பெருசா இருக்குமே தவிர சின்னதா இருக்காது. ஒரு காய்ச்சல் வந்தா அலோவ் பண்ணுங்க, ஒண்ணுமே பண்ணாம அலோவ் பண்ணீங்கன்னா அதுவே குணமாயிரும். எப்போ எந்த ஒரு மருந்து மாத்திரையும் சாப்பிடாம ஒரு காய்ச்சல் உங்களுக்கு குணமாகுதோ உங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா நோயும் குணமாயிருச்சுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் வர காய்ச்சல் எப்படி இருக்கும்னா, ஏற்கனவே குணமான காய்ச்சலுக்கும் இந்த காய்ச்சல் நடுவில் எத்தனை நாள் கேப் விட்டீங்களோ இதுல வர பிரச்சனை மட்டும்தான் ஒரு காய்ச்சலா வருமே தவிர இந்த அக்குமுலேஷன் ஆனது வராது. ஆனா ஒரு காய்ச்சல் வரும்போது மருந்து மாத்திரை சாப்பிட்டீங்கன்னா அது என்ன பண்ணும், அடுத்த வர காய்ச்சலை ஏற்கனவே இருந்த காய்ச்சலும் இதுக்கப்புறம் சேர்ந்த காய்ச்சல் ரெண்டும் சேர்த்து பெரிய காய்ச்சலா கொண்டு வரும். அப்போ காய்ச்சல் அப்படிங்கிறது நம்ம உடம்புல இருக்கிற நோய்க்கு வெளியே வீசுறதுக்கான ஒரு மருத்துவம். இதுக்கு பேர் வச்சு ஜுரம்னு பேர் வச்சு ஏதோ பேர் வச்சு மருந்து மாத்திரை சாப்பிட்டோம்னா நோய் குணமாகாது. இப்படி கழிவை வெளியேற்றுறதுக்கு உடம்பு ட்ரை பண்ணுது. இந்த மாதிரி காய்ச்சல் வரும்போது யாரெல்லாம் மருந்து மாத்திரை சாப்பிட்றாங்களோ அவங்களுக்கு அடுத்தது ஜுரம் வரும், அதுக்கப்புறம் டைஃபாய்டு வரும். டைஃபாய்டுங்கிறது காய்ச்சல்ல பெருசு. இந்த மாதிரி பெரிய காய்ச்சல் வந்துட்டு போயிட்டே இருக்கும். நாம நினைச்சுக்கிறோம் ஏற்கனவே வந்த காய்ச்சலுக்கு இந்த டாக்டர் போன உடனே ஒரு மாத்திரை கொடுத்தா உடனே குணமாயிருச்சுன்னு சொல்லிட்டு அவர்கிட்டயே போயிட்டு இருப்போம். ஆனா நோய் பெருசாயிட்டு இருக்குன்னு தெரிய மாட்டேங்குது. இந்த மாதிரி தும்மல் வரும்போது மாத்திரை, வாந்தி எடுக்கும்போது மாத்திரை, மருந்து லெட்டின் போகும்போது அதாவது டிசென்ட்ரி ஆகும் பொழுது அதுக்கு ஒரு மருந்து மாத்திரை, காய்ச்சல் வந்தா மருந்து மாத்திரை, இப்படி நம்ம உடம்புல இருக்கிற கழிவை உடம்பு வெளியேற்றதெல்லாம் மருந்து மாத்திரை சாப்பிட்டு அடுத்து உடம்பு என்ன பண்ணும், சே வாய் வெளியாகவும் போக மாட்டேங்குது, வெளி கீழேயும் போக மாட்டேங்குது, காய்ச்சல் மூலியம் போக மாட்டேங்குது, என்ன பண்றதுன்னு தெரியாம கடைசியா எடுக்கிற ஆயுதத்துக்கு பேரு தான் தோள்கள், ஸ்கின். ஒருத்தருக்கு எப்ப தோல் நோய் வருதோ, சொரியாசிஸ் இந்த மாதிரி தோல் நோய் எப்போ வருதோ நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது ஸ்கின் டிசீஸ் எப்போ வருதோ நீங்க ஒழுங்குன்னு அர்த்தம். ரொம்ப சிம்பிள். யாராருக்கெல்லாம் தோல் நோய் இருக்குதோ கண்ணை மூடி சொல்லிடலாம், ஒழுங்கா லெட்டின் போகாது, போயிருந்தா அந்த நோயே வராது. ஏன்னா கழிவுகள் வெளியேற்றுறது அடைபடும் பொழுது இந்த கழிவு என்ன செய்யறது தெரியாம சரி என்னவா பண்றது, வேற வழியே இல்லையே, சரி தோல் வழியா வெளியே போகலாம் ட்ரை பண்ணும் பொழுது அது இந்த பக்கமா வெளியே வரும் பொழுது நமக்கு அரிக்க ஆரம்பிக்கும். நீங்க ஒழுங்கா மூக்கு வழியா விட்டீங்கன்னா அதோட முடிஞ்சுது, வாய் வழியா விட்டீங்கன்னா முடிஞ்சுது. அதற்கு எடுத்து சரி லெட்டின் வழியா விட்டாலும் முடிஞ்சிருக்கும், லெட்டின் போறத தோல் வழியா போனா பின்ன சொரியாம என்ன, அப்போ அந்த கழிவுகள் வெளியே வரும் கடைசி சோர்ஸ். இதுக்கப்புறம் அடைச்சிங்கன்னா அவ்வளவுதான் முடிஞ்சுது. இப்ப பாருங்க தோல் நோய் வந்தோடனே என்ன பண்றாங்க, என்னது தோல்ல வர அரிக்குது, தோல்ல புண்ணு வந்துருச்சு சொல்லிட்டு இதெல்லாம் காரணம் என்னன்னு தெரியாம கழிவுதான் வெளியே, இதுக்கு லோசன் போடுறது மருந்து சாப்பிட்டீங்கன்னா இதுக்கப்புறம் வேற வழியே கிடையாது, இது உள்ள போய் கேன்சர் வரும். அப்புறம் கேன்சர் வந்ததுக்கு அப்புறமா கேன்சருக்கு எந்த மருந்து மாத்திரை இல்லைன்னா நீங்க ஆரம்பத்துல இருந்து தும்மலை கொடுத்த மருந்து மாத்திரை தான் கேன்சர் வரைக்கும் கொண்டு வந்து விட்டுருக்குங்கிறதையும் தயவு செய்து சொல்ற கேளுங்க. நம்ம உடம்புங்கிறது ரெண்டு வேலைக்கு தான் பார்க்குது, உள்வாங்குதல் வெளியேற்றுதல். எப்பப்பெல்லாம் நாம உள்வாங்குற வேலையை மட்டும் உருப்படியா செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம், வெளியேற்றுற வேலையை செய்யறதே இல்லை. இந்த உடம்புல இருக்கிற பொருள் எப்போ கழிவு பொருட்கள் வெளியே தூக்கி வீசுதோ அதுக்கு பேர் நோயின்னு வச்சுக்கிறோம். அதனால ஒரு மருத்துவம் பார்க்குறோம். என்னை பொறுத்த வரைக்கும் உடம்புல நோய் கிடையாது, நாம பார்க்குற மருத்துவத்துக்கு பேர் தான் நோய். உடம்பு எப்பெல்லாம் கழிவு தூக்கி வெளியே வீசுதோ அலோவ் பண்ணிட்டீங்கன்னா நோயே கிடையாது. அப்போ இந்த டயர் டியூப் கதை தான் இப்ப நடந்துட்டு இருக்கு. ஒரு பஞ்சர் வந்த உடனே இது ஏன் வந்துச்சுன்னு யோசிச்சு அதை நிறுத்தி இருந்தோம்னா நமக்கு அடுத்த பஞ்சர் வராது. ஒரு நோய் வந்ததுன்னா ஏன் வந்துச்சுன்னு யாரும் யோசிக்கிறது கிடையாது, எனக்கு இமீடியட்டா குணமாகணும் அவ்வளவுதான். எந்த மருத்துவர்கிட்ட போனா உடனே குணமாகுமா, நல்ல மருத்துவராமா, அது தப்பான மருத்துவங்கிறது எப்போ நம்ம புரிஞ்சுக்கிறோமோ இந்த நோய்களை பார்த்து நம்ம பயப்பட மாட்டோம். நம்ம உடம்புங்கிறது நோய் உண்டாக்குறதும் கிடையாது. இந்த மாதிரி கழிவு பொருட்களை உள்ள வச்சு கடைசியா இந்த மொத்த கழிவு ஒண்ணு சேர்ந்து இனிமேல் இந்த கழிவை வெளியே எங்கும் அனுப்ப முடியாதுங்கும் பொழுது அந்த கழிவை எல்லாம் ஒரு இடத்துல ஒண்ணு சேர்த்து வைக்கும். அந்த கட்டி பேர் தான் கேன்சர் கட்டி. பாருங்க யாராருக்கெல்லாம் கேன்சர் இருக்குதோ இவங்க இந்த கழிவுகளை உள்ள வைக்கிறதுக்கான நிறைய மருத்துவம் பார்த்திருப்பாங்க. இது ஒரு டெக்னிக், அது ஒண்ணே இந்த மருத்துவம் தான் கிடையாது. அவங்க சொந்தமா மருத்துவம் பாட்டி வைத்தியம் பார்த்துக்கிட்டாலும் எப்பப்பெல்லாம் கழிவுகளை வெளியேற்ற முடியாம உள்ள வைக்கிறாங்களோ அதெல்லாம் ஒண்ணு சேர்ந்து கடைசியா எங்கேயும் போக முடியாம மோசமான கழிவா மாறுச்சுன்னா அதுக்கு பேர் கேன்சர் கட்டி. இப்ப கேன்சர்ல பல வகையான கேன்சர் இருக்கு. உதாரணத்துக்கு இப்ப நான் பார்த்தேன் இல்லைங்களா, நம்ம உடம்புல எப்பப்பெல்லாம் கழிவு தூக்கி வெளியே வீசும் பொழுதோ நாம் அதை உள்ள வச்சுக்கிறோமோ இதெல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு கட்டி மாதிரி மாறிடுச்சு. சில விஷயங்கள் சொன்னா நம்ப முடியாது, ஆனா இதுதான் உண்மை. இப்போ இந்த கேன்சர் கட்டி இருக்கு இல்லைங்களா, இந்த கேன்சர் கட்டி என்ன பண்ணும், நம்ம உடம்புல பக்கம் வந்துருச்சு. இந்த கழிவு எப்படி வெளியே போக முடியாம வந்துருச்சு. இந்த கட்டியை ரத்தம் வழியா எடுத்துட்டு போக முடியல, நாம அலோவ் பண்ணல. ரத்த வழியா யூரினா போனா லெட்டினா போனா சளியா வந்தா நீங்க அலோவ் பண்றது இல்லை. இப்ப கட்டியா மாறிடுச்சு. இந்த உடம்பு என்ன பண்ணுது, யோசிக்குது, இந்த கட்டியை கரைக்கணும், ஆனா உடம்பு வழியா வெளியே போக கூடாது, இருந்த போக வைக்கிறது. ஆச்சரியமா இருக்குங்க, அந்த கட்டியை இருந்த இடத்துல ஒண்ணுமே இல்லாம வெளியே வர தடமே தெரியாம இருந்த கட்டியை காணாம போற வைக்கிறதுக்கு ஒரு மந்திரத்துக்கு பேர் தான் கேன்சர். அதாவது இப்போ அதெல்லாம் இது சொல்லணும் புரியணும்னா சில விஷயங்கள் சொன்னதுக்கு அப்புறம் தான் புரியும். ஒரு டப்பா எடுத்துக்கங்க, ஒரு கண்ணாடி பாட்டில் எடுத்துக்கங்க. இந்த பாட்டில்ல அரிசி போட்டு வைங்க, சாதாரண அரிசி, ஒரு பாலை அரிசி போட்டு வைங்க, நல்லா டைட்டா மூடிருங்க.
இந்த பாட்டில் இருக்கிற அரிசி நீங்க எதுவுமே பண்ணலன்னா உள்ள காத்தும் போகல, தண்ணியும் போகல, வெப்பம் போகல, ஒண்ணுமே போகல. சும்மா ஒரு பாட்டில நல்லா டைட்டா மூடி ஒரு பாட்டில அரிசி வச்சிடுறீங்க. ஒரு 6 மாசத்துக்கு அப்புறம் பாருங்க அந்த அரிசி கெட்டு போக ஆரம்பிக்கும். கெட்டு போக ஆரம்பிச்ச உடனே திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு நாள் பாத்தீங்கன்னா ஒரு வண்டு இருக்கும். இந்த வண்டு எங்கிருந்து வந்துச்சு? நீங்க உள்ள ஒண்ணு அனுப்பல, ஒரு பாட்டில ஒரு சும்மா அரிசி போட்டு மூடி வச்சிருக்கீங்க, வெறும் அரிசி மட்டும் தான் இருந்துச்சு. இப்ப எப்படி வண்டு வந்துச்சு? யார் அந்த வண்டுக்கு உருவாக்குனா? அதுக்கு யார் அம்மா, யார் அப்பா? எப்படி முட்டை போட்டுச்சா? எங்கிருந்து வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த பாட்டிலுக்குள்ள பஞ்சபூதம் இருந்துச்சு இல்லைங்களா? காத்து, நிலம், நீர், காற்றெல்லாம். இது என்ன ஆகும்? அப்படியே கெட்டு போய் அரிசி கெட்டு போன உடனே அரிசி டீகம்போஸ் ஆகி அங்க அந்த பாட்டிலுக்குள்ள இருக்கிற பஞ்சபூதம் வேற தத்துவத்துக்கு மாறும், வேற விதமான பஞ்சபூதத்துக்கு மாறும். அதாவது நெருப்போட தன்மை மாறும், காத்தோட தன்மை, இந்த மாதிரி ஒவ்வொரு தன்மை மாறி 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 ஒரு குறிப்பிட்ட பஞ்சபூத தத்துவம் எங்க இருக்குதோ அங்க ஒரு உயிர் உருவாங்கிறது உண்மை. ஒரு அம்மாவோட உடம்புல ஒரு குழந்தை உருவாகுது. எப்படி உருவாச்சுன்னா இந்த உடம்புக்கு தெரியுது எந்த மாதிரி பஞ்சபூதத்தை வச்சோம்னா ஒரு உயிர் உருவாக்கலாம்னு சொல்லி. அப்போ நம்ம அம்மாவோட உடம்பு எப்படி பஞ்சபூதத்தை வச்சு ஒரு உயிர் உருவாக்குதோ அதே மாதிரி ஆட்டோமேட்டிக்கா எந்த ஒரு முட்டையும் இல்லாம, எந்த ஒரு அம்மா அப்பா இல்லாம அந்த பஞ்சபூதத்துல ஒரு உயிர் உருவாகும். அந்த உயிருக்கு பேர் வண்டு. வண்டு உருவாயிருச்சு. ஏன் வண்டு உருவாயிருச்சு? அறிவு இல்லாம அந்த இடத்துல வண்டு வந்துருச்சுங்களா? ரொம்ப அறிவோட வந்திருக்கு. கடவுள் அறிவோட படைச்சிருக்காரு. ஏன் அந்த இடத்துல வண்டு படைச்சிருக்காருன்னா அந்த வண்டு அந்த கிளைமேட்ல, அந்த பூதத்துல உயிர் வாழ தகுதி இருக்கிற ஒரு வண்டை உருவாக்குறாரு. அந்த வண்டுக்கு அதை வந்து சொர்க்கம், அங்க இருக்கிற காத்து பிடிச்சிருக்கு. அதுக்கு நாம மோந்து பார்த்தோம் நமக்கு நாத்தடிக்கும். அந்த வண்டுக்கு அதுதான் நல்ல காத்து, அந்த வண்டுக்கு அதான் நல்ல சாப்பாடு. அழுகி போன அந்த கெட்டு போன அந்த அரிசி தான் நம்ம கெட்டு போச்சுன்னு தூக்கி வீசுவோம். இன்னும் டைட் பண்ணல, மூடி இன்னும் திறக்கல, ஆனா அந்த வண்டுக்கு கெட்டு போன அரிசி இல்லை, அதுக்கு அமிர்தம், அங்க இருக்கிற காத்து நல்ல காத்து. அதாவது இந்த பஞ்சபூத தத்துவத்துல வாழ்ற ஒரு உயிரை கடவுள் அங்க படைக்கிறாரு. எந்த ஒரு முட்டை இல்லாம அப்படியே ஆகாயத்துல இருந்து படைக்கிறாரு. அந்த வண்டுக்கு கிட்னி, கணையம், கல்லீரல், கண்ணு, காதெல்லாம் இருக்கு, ரெக்கையெல்லாம் இருக்கு. பார்த்தா ஆச்சரியமா இருக்கு. இதை புரிஞ்சுக்கிட்டா கேன்சர் பத்தி புரிஞ்சுக்கலாங்க. அப்போ அந்த வண்டு உருவான உடனே இந்த வண்டு எதுக்காக உருவாக்கப்பட்டதுன்னா கடவுள் எதுக்கு உருவாக்குனாருன்னா இந்த அரிசியை சாப்பிட்றதுக்காக. அந்த வண்டுக்கு உணவே அரிசி தான். இதை நம்ம அரிசி சாப்பிடும் பொழுது இன்னொரு வண்டு உருவாகும். அப்புறம் 2 இனப்பெருக்கம் பண்ணி அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய வண்டு பார்த்தீங்கன்னா வண்டுகள் அதிகமாயிட்டு போகும், அரிசி கம்மியாயிட்டே வரும். வண்டு அதிகமாகும், அரிசி கம்மியாகும். சும்மா வேடிக்கை பாருங்க, தமாசா இருக்கும். ஒரு ஸ்டேல மொத்த அரிசி தீர்ந்து போயிடும், வெறும் வண்டுகளா இருக்கும். இப்போ வண்டுகளால உயிரோடு இருக்க முடியாது. ஏன்னா அது சாப்பிட்றதுக்கு பொருள் இல்லை. ஒன்று இன்னொரு வண்டை சாப்பிடணும், ஒன்று வண்டு சாப்பிடாது. இப்போ என்ன ஆகும்? எல்லா வண்டுகளும் செத்து போயிடும். ஏற்கனவே அரிசி வச்சோம், அரிசி பார்க்கறதுக்கு ஒரு பொருள் மாதிரி தெரிஞ்சுது, ஆனால் அது ஒரு உயிர். அது செத்து போன உடனே அந்த இடத்துல வண்டு உருவாச்சு. இப்போ வெறும் வண்டுகள். இப்போ வந்து இவ்வளோ அரிசி இருந்தது, இவ்வளோ வண்டுகளா இருக்கும். இந்த வண்டுகள்லாம் என்ன பண்ணும்? எல்லாம் செத்து போயிடும், சாப்பாடு எல்லாம் செத்து போயிடும். இப்போ வண்டுகளுக்கான அங்க பஞ்சபூத சக்தி இல்லை. அப்ப இந்த வண்டெல்லாம் செத்து போன உடனே அது அப்படியே டீகம்போஸ் ஆகும்போது அதுக்குள்ள இருந்து புழு. இந்த புழு யார் உருவாக்குனா? இவனை வாப்படுறதுக்காக கடவுள் புழு உருவாக்குறாரு. இந்த புழுக்கள் என்ன பண்ணும்? ஒவ்வொன்றா உருவாகி இந்த வண்டுகளை சாப்பிட்டு சாப்பிட்டு பார்க்கறதுக்கு அசிங்கமா இருக்கு, வேற நிறைய புழுவா ஊறிட்டு இருக்கும். இந்த புழுக்கள்லாம் வண்டை சாப்பிட்டு முடிச்ச உடனே இப்ப இவ்வளவு வண்டு இருந்து இவ்வளவு புழுக்கள் ஆயிரும். இப்ப இந்த புழுக்களை சாப்பிட்றதுக்கு சின்ன, அதை விட சின்ன கிருமி நம்ம கண்ணுக்கு தெரியாது. இப்படி உருவாகி ஒரு ஸ்டேஜில் பாத்தீங்கன்னா பாட்டில் எம்டி ஆயிரும். இதுதான் உலக தத்துவம். இதை புரிஞ்சுக்கிட்டா உலகத்துல எல்லாமே புரிஞ்சுக்கலாம். ஒண்ணுமில்லாத இடத்துல இருந்து ஒண்ணு வரும், ஒண்ணுமில்லாம ஆகு போகும் அப்படிங்கிறது ஒரு சின்ன பாட்டில் அரிசி அடைச்சு வச்சு எல்லாம் புரிஞ்சிடும். அதே மாதிரி இந்த கேன்சர் கட்டி அப்படிங்கிறது ஒரு கட்டிய அது எங்க இருந்த இடத்துல காணாம போகணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம உடம்பு என்ன பண்ணுது? அந்த உடம்பு ஒண்ணும் பண்றது இல்லை, அந்த கழிவுக்குள்ள இருந்து ஒரு உயிர் உருவாகும். இதுக்கு பேர் தான் இந்த கேன்சர் கிருமின்னு சொல்லுவாங்க. இது என்ன பண்ணுன்னா இது அந்த கழிவை சாப்பிட ஆரம்பிக்கும். அப்ப நமக்கு வலி ஏற்படும், அது ரொம்ப வேதனையா இருக்கும். நீங்க கழிவு வெளியே அனுப்ப மாட்டீங்க இல்லைங்களா? அந்த அது இப்ப என்ன பண்ணணும்னா இந்த வலிய வேதனையை தாங்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த கழிவு என்ன பண்ணும்? அந்த 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 கிருமி மொத்த கழிவி சாப்பிட்டுட்டு அங்க இருக்கிற கழிவு காணாம போய் அந்த கிருமி காணாம போய் எப்படி அரிசி வந்து ஒண்ணுமில்லாம போச்சோ அந்த கட்டி ஒண்ணுமில்லாம போறதுக்கான ஒரு சின்ன வேலையை அங்க ஆரம்பிக்குது. சொல்றது எல்லா கேன்சருக்கு பொருந்தாதுங்க. இது ஒரு குறிப்பிட்ட கேன்சருக்காக நான் சொல்லிட்டு இருக்கேன். பிளட் கேன்சருக்கு வேற டெக்னிக், ஒவ்வொரு கேன்சருக்கு வேற டெக்னிக். இந்த ஒரு சின்ன சப்ஜெக்ட் புரிஞ்சுக்கிட்டா இது மூலமா நிறைய விஷயங்கள் புரிஞ்சுக்க முடியுங்கிறதுக்காக இந்த சப்ஜெக்ட் இங்க மேட்ச் பண்றாங்க. அப்போ நம்ம உடம்புல ஒரு கழிவுகள் இருந்துச்சுன்னா இந்த கழிவு வெளியே போறதுக்காக ஒரு புழு உருவாகும். சில நேரத்தில் பாத்தீங்கன்னா வயிற்றுல பாருங்க, லெட்டின் ஒழுங்கா போகலன்னா வயிற்றுல பூச்சி உருவாகுன்னு சொல்றாங்க. ஏன்னா அந்த பூச்சி வந்து உங்களுக்கு கெடுக்கிறதுக்காக உருவாகல, அந்த பூச்சி வந்தனால உங்களுக்கு மலச்சிக்கல் வரல, மலச்சிக்கல் வந்தனால பூச்சி வந்திருக்கு. இந்த பூச்சி வந்து அந்த
கெட்டு போன மாப்பறதுக்காக கடவுள் உருவாக்கப்பட்ட பூச்சி. இது சாப்பிட்டு சாப்பிட்டு கம்மி பண்ண ட்ரை பண்ணுது. இந்த மாதிரிதான் உலகத்துல எப்போ ஒரு பொருள் கெட்டு போதோ சாப்பிட்றதுக்கு ஒரு உயிர் வரும், அது சாப்பிட்டு செத்து போகும். இது உலகம் நடந்துட்டு இருக்குது. அந்த மாதிரி ஒரு கேன்சர் கிருமி அப்படின்னா அதை சாகடிக்கிறதுக்கு இன்னொரு கிருமி வரும், அது செத்து போய் மாறி 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 ஒண்ணும் இல்லாம போகும். ஆனா இந்த அளவுக்கு நம்ம விட மாட்டோம். ஏன்னா எப்ப கேன்சர் கிருமி வந்துருச்சோ அந்த நேரத்துல உங்க உடம்புல அப்நார்மலா கேன்சர் அதாவது இன்னொரு பக்கம் கட்டி இப்போ உடம்பு எல்லா நோயும் போயிட்டு இருக்கும். ஸோ கேன்சர் எப்படி குணப்படுதுன்னு கேட்டீங்கன்னா இந்த சொல்ற மாதிரி சாப்பாடு, தண்ணி, மூச்சு காத்து, தூக்கம் எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு அந்த வலியை மட்டும் லைட்டா தாங்கிட்டீங்கன்னா இனிமேல் ஃபர்தரா எந்த ஒரு கழிவையும் உடம்புக்குள்ள தேங்காம மட்டும் பார்த்துக்கிட்டு குணப்படுத்துறதுக்கான நோய் எதிர்ப்பு தன்மையை மட்டும் அதிகம் பண்ணிட்டே போனீங்கன்னா கொஞ்சம் வலி வரும், அதை மட்டும் தாங்கிட்டீங்கன்னா அந்த கட்டி காணாம போகும். அப்போ பாருங்க, ஒரு சாதாரண சின்ன விஷயத்தை புரிஞ்சுக்கிறது மூலமா உலக மருத்துவத்தை செய்ய முடியும். அதே மாதிரி இந்த தடுப்பூசி பத்தி கேள்விப்பட்ட இல்லைங்களா, தடுப்பூசி பத்தி பார்த்தோம். அதுல ஒரு சின்ன ஒரு உண்மை இருக்கு, இதை புரிஞ்சுக்கிச்சுன்னா புரியும். நான் ஒரே வார்த்தையை சொல்லிட்டேன், இந்த நோய் கிருமிய தடுப்பூசி மூலமா உடம்புக்குள்ள அனுப்புறாங்க, நம்ம உடம்பு தான் மருந்து கண்டுபிடிச்சு ஊத்துதுன்னு. இது ஊத்துது அப்படிங்கறக்குள்ள பல விஷயங்கள் இருக்கு. பாருங்க, ஒரு மருந்து கிடையாது, 4 விதமான மருந்து இருக்குது. எப்ப நம்ம உடம்புக்குள்ள ஒரு நோய் வந்துருச்சோ முதல்ல ஹெல்பர் அப்படிங்கிற ஒரு மருந்து சப்ளை ஆகும் அப்படின்னு எழுதி வச்சிருக்காங்க. ஆனா அந்த ஹெல்பர் தான் சளிங்கிறத யாரும் எழுதி வைக்கல. ஒண்ணு இல்லைங்க, சாதாரண சளியத்தான் ஹெல்பர்னு எழுதி வச்சிருக்காங்க. ஓத்திட்டு வெளியே கொண்டு ட்ரை பண்ணும். இந்த நோய் கிருமி என்ன பண்ணும், அந்த சளியை சேர்த்து உள்ள எடுத்துட்டு போகும். அப்ப புரிஞ்சுக்கும் சளி, ஓஹோ இது நம்மளோட பவர்ஃபுல்லானவன். உடனே என்ன பண்ணும், இந்த சளியை என்ன பண்ணும், இது இன்ஃபர்மேஷன் கொடுக்கும் நம்ம உடம்புல இருக்கிற நோய் எதிர்ப்பு தன்மைகளுக்கு. இங்க பாரு, நான் ஒரு நோய் இருக்கிறேன், எழுதிட்டு போறான், இவன் என்னால குணப்படுத்த முடியாது, இவனை எங்கேயும் வெளியே கொண்டு முடியாது, சீக்கிரமா யாராவது ஒரு மருந்து கண்டுபிடிச்சு கொடுங்களேன்னு சொல்லி இன்ஃபர்மேஷன் கொடுக்கும் பொழுது நோய் கிருமியோட தன்மை இருக்கு, எந்த மாதிரி நோய், இது எல்லாம் இன்ஃபர்மேஷன் கொடுக்குற அந்த மருந்துக்கு பேர் தான் சளி அப்படிங்கிற. இது சாதாரணமா எம்பிபிஎஸ்ல இருக்கிற ஒரு சாதாரண சப்ஜெக்ட், யார் வேணா கேட்டு பாருங்க தெரியும். ஹெல்ப்ங்கிற மருந்து முதல்ல சப்ளை ஆகும். அந்த சப்ளை பண்ற மருந்துனால நோயை குணப்படுத்த முடியலன்னா அடுத்த மருந்துக்கு பேரு கில்லர். இந்த கில்லருங்கிற மருந்தையும் இந்த தைம சுரப்பி, கல்லீரல், மண்ணீரல், எலும்பு மச்சைகள், ரத்தத்தின் வெள்ளை அணுக்கள்லாம் சேர்ந்து, நான் சொன்னேன் இல்லைங்களா, உட்காந்து ஆராய்ச்சி பண்ணி ஒரு ஃபார்முலா போட்டு ஒரு மருந்து சப்ளை பண்ணுவாங்கன்னு, அந்த மருந்துக்கு பேரு கில்லர். அதாவது ஒரு ஃபோர்ஸ். இது என்ன பண்ணும், இந்த ஹெல்பர் சாகருக்கு முன்னாலேயே இந்த கில்லர் ரெடி ஆகி உடனே என்ன பண்ணும், இந்த ஹெல்பர் எங்க நோய் கிருமி எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா எலும்பு எங்கெங்கெல்லாம் சேருதோ அந்த இடத்துல இருக்கும். எங்கெங்கெல்லாம் எலும்பு மஜ்ஜைகள் சேருதோ இந்த நோய் கிருமி போயிட்டே இருக்கும், இந்த இடத்துல தங்கிரும். எலும்பு மூட்டு எங்கெங்கெல்லாம் ஜாயிண்ட் இருக்குதோ அங்கெல்லாம் நோய் கிருமி இருக்கும். இது என்ன பண்ணும், கில்லர் அப்படிங்கிற மருந்துக்கு பேரு ஆன்டிபாடின்னு சொல்லுவாங்க. அதாவது எங்கெங்கெல்லாம் நோய் கிருமி, எத்தனை நோய் கிருமி இருக்கோ, கை மூட்டுல 500 நோய் கிருமி, 500 ஹெல்பர் இருந்துச்சுன்னா 500 கில்லர் போகும். ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி. ஒரு கிருமியை சாகடிக்கிறது ஒரு மருந்து, ஒரு கிருமியை சாகடிக்கிற இன்னொரு மருந்து. இந்த மாதிரி நம்ம உடம்புல இருந்து 1000 விதமான கில்லர் அப்படிங்கிற மருந்து கிளம்பி ஃபோர்ஸ் AK-47 போய் என்ன பண்ணும், அந்த போத்தி இருக்கு இல்லைங்களா நோய் கிருமி மேல, அந்த சளி போத்தி இருக்கு இல்லைங்களா ஹெல்பர்ங்கிற சளி, அந்த சளி எங்க இருக்குதோ பார்த்து என்ன பண்ணும், இந்த கில்லருங்கிற மருந்து போய் நின்று கடகடன்னு சுட்டு சாகடிக்கும். சுட்டு சாகடிக்கும் பொழுது அந்த நோய் கிருமி செத்து போயிடும். இப்போ ஹெல்பருங்கிற மருந்து சட்டை உறிஞ்சு ரத்தத்துல மிதக்கும். இப்போ அந்த கிருமி செத்து போச்சுங்களா, கிருமி செத்து போன கிருமி ரத்தத்துல மிதக்கும். இப்போ இந்த போர்ஸ் அடிக்குது இல்லைங்களா கில்லர் அப்படிங்கிற மருந்து, இந்த மருந்து என்ன பண்ணும், இதுக்கு ஒரு சின்ன பிரச்சனை, ஒரு இடத்துல போய் அடின்னு சொன்னா அடிச்சுட்டே இருக்குமே தவிர நிறுத்த தெரியாது. அப்போ இது நிறுத்தறதுக்கு என்ன பண்ணும், இந்த உடம்புக்குள்ள ஒரு உறுப்பு பார்த்துட்டே இருக்கும், உடம்புல இருக்கிற ஒரு டாக்டர் பார்த்துட்டே இருப்பாரு, ஓ நோய் கிருமி செத்து போச்சா, கில்லர் சாகடிச்சிட்டானா, ஓகே, கில்லரை சாகடிக்கிறதுக்கு ஒரு மருந்து, அதுக்கு பேரு சப்ரசர். இப்போ நான் பொதுவா ஒரு மிலிட்டரியில இருந்து ஒரு மிலிட்டரி மேன் போனாருன்னா ஒரு தீவிரவாதி சாகடிப்பாரு, செத்து முடிச்ச உடனே சார் நான் சாகடிச்சு திரும்பி வான்னு சொல்லி வந்துருவாரு. ஆனா உடம்புக்கு அப்படிலாம் இல்ல, ஒரு மிலிட்டரி போர்ஸ் வெளியே போயிருச்சுன்னா அதை அடிச்சு முடிச்ச உடனே அதுவும் செத்து போய் ரத்தத்துல வெளியே போயிடணும். ஏன்னா அதில் வச்சுக்கிறதுக்கு இடமும் கிடையாது. எப்போ நோய் வருதோ போலீஸ் வருவாங்க, அந்த போலீஸும் செத்து போயிடுவாங்க. அந்த போலீஸை சாகடிக்கிற ஒரு மருந்துக்கு பேர் தான் சப்ரசர். இப்ப பாருங்க, ஒரு நோய் எப்ப நம்ம குணமாகறோமோ ஹெல்பர், கில்லர், சப்ரசர் அப்படிங்கிற 3 மருந்து சப்ளை ஆனதுக்கு அப்புறம் தான் நோய் குணமாகும். இப்ப ரத்தத்துல ஹெல்பர் இருக்கும், செத்து போன கிருமி இருக்கும், இந்த கில்லருங்கிற மருந்து இருக்கும், சப்ரசர் மருந்து இருக்கும். அப்போ 4 விதமான பொருள் இருக்கும். அது எப்ப போலாம் நமக்கு நோய் வந்தோடனே கடைசியா பாத்தீங்கன்னா நல்லா வயித்தால போகும். வயித்தால போனதுக்கு அப்புறம் நோய் குணமாயிரும். ஏன் வயித்தால போகுதுன்னா இந்த பொருள் எல்லாம் வெளியே போகுது. இந்த விஷயத்த மெமரி அப்படிங்கிற ஒரு செல் என்ன பண்ணும், இதை நோட் பண்ணி வச்சுக்கணும். நான் இந்த மாதிரி நோய் கிருமியை பார்த்தேன், இந்த ஹெல்பர் அனுப்பிச்சேன் சாகல, கில்லர் அனுப்பிச்சேன் செத்துருச்சு, சப்ரசர் அனுப்பிச்சேன் செத்து போச்சு அப்படின்னு சொல்லி இதுக்கான ஃபார்முலா எழுதி வைக்கிற அந்த மெமரிக்கு பேரு தான் நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு தன்மை.
எப்ப அம்மை நோய் கிருமி எடுத்து இன்ஜெக்ஷன் வழியா கொடுக்குறாங்களோ இந்த 4 விஷயத்த உடம்புக்குள்ள நடத்துறதுக்காக தான் பண்றாங்க. நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது, சளி அப்படிங்கிறது எதுக்காக வருது? சுட சுட சாப்பாடு சாப்பிட்டு பாருங்க. நல்ல சூடா சாப்பாடு சாப்பிட்டீங்கன்னா சாப்பிடும்போது மூக்குல ஒழுகும். ஏன் ஒழுகுது? அறிவுகட்டத்தனமா ஒழுகுதுங்களா? சூடான சாப்பாடை சாப்பிட்ட உடனே நுரையீரல்ல வெப்பம் அதிகமாயிரும். வெப்பத்தை கம்மி பண்றதுக்காக நம்ம உடம்பு என்ன பண்ணும், தண்ணியை தூக்கி ஊத்தி அந்த வெப்பத்தை மூக்கொழுகிறது போல வெளியே விடும். இப்ப மூக்கொழுகிறது நல்லதா கெட்டதா? நீங்க சூடா சாப்பிட்டதுதான் கெட்டதே தவிர மூக்குழுகிறது நல்லது. அதே மாதிரி பாருங்க, வடச்சட்டியில எண்ணெய் ஊத்தி கருவேப்பிலை இல்ல பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு வரமிளகா போட்டு நல்லா சூடு பண்ணீங்கன்னா அதுல ஒரு காரம் வரும். இந்த காரம் மூக்கு வழியா போன உடனே உங்களுக்கு மூக்கு ஒழுகும், தும்மல் வரும். ஏன் தும்மல் வருதுன்னா அந்த காரம்ங்கிறது மூக்கு வழியா போன உடனே தூக்கி வெளியே வீசுது. புரிஞ்சுக்க வேண்டியது, உடம்புல முதல்ல ஒரு மருந்து. நோய் கிருமியை வெளியே கொண்டு போய் விடுறதும் சளிதான், இந்த மூக்குப்பொடி மாதிரி தூசுக்களை வெளியே கொண்டு போய் விடுறதும் சளிதான், நோய் கிருமி வந்தோன்னா தூக்கிட்டு போய் வெளியே விடுறதும் சளிதான். நோய் கிருமி சாகடிக்க முடியலன்னா கில்லர் வந்து கொல்லும் போது அந்த சளிதான் கொண்டு வந்து கடைசியா வெளியே வந்து விடுது. ஆக மொத்தம் சளிங்கிறது வெளியே போக வேண்டிய பொருளே தவிர உள்ள வச்சுக்க வேண்டிய பொருள் கிடையாது. எப்பப்பெல்லாம் சளி வருதோ சந்தோஷப்படுங்க, சிந்திட்டு போங்க. பொதுவாக பாருங்க, நம்ம ஒரு ஊர்ல தண்ணி குடிச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு வெளியூர்ல போய் தண்ணி குடிச்சு சளி பிடிச்சிரும். இது ஏன்னு கேட்டீங்கன்னா சொன்னா ஆச்சரியப்படுவீங்க. இப்போ ஒரு ஊர் தண்ணி குடிச்சிட்டு இருக்கீங்க, அப்போ இந்த ஊர் தண்ணியில பொதுவாகவே ஒரு சில கெமிக்கல் இருந்துகிட்டே இருக்கும், ஒரு சில மினரல் இருந்துட்டு இருக்கும். இது உடம்புல நார்மலா இருந்துகிட்டே இருக்கும். ஆனா சில மூலப்பொருட்கள், சில தாது பொருட்கள் அந்த தண்ணியில இருக்காது. ஒரு ஊர் தண்ணியில சில தாது பொருட்கள் இருக்காது. திடீர்னு வெளியூர்ல போய் தண்ணி குடிச்ச உடனே அந்த புது தண்ணியில பலவிதமான புது கெமிக்கல் இருக்கும், உடம்பு பார்க்காத கெமிக்கல். அந்த ஊருக்காரங்களுக்கு சளி பிடிக்காது, சளி பிடிக்கும். அவன் அந்த ஊருக்காரங்க இங்க வந்தா அவங்களுக்கு சளி பிடிக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த தண்ணியில வேற மினரல், அந்த தண்ணியில வேற மினரல். நம்ம புதுசா ஒரு தண்ணியை சாப்பிட்ட உடனே அதுல இருக்கிற புது மினரல் எல்லாம் ரத்தத்துல கலந்த உடனே இந்த மினரல் மூலமா சாகடிக்க வேண்டிய நோய் கிருமிகளை சாகடிச்சு சளி மூலமா வெளியே வரும். இதுக்கு பேர் தான் சளி. நீங்க புரிஞ்சுக்கங்க, சளிங்கிறது நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு போராடுற ஒரு தவிர இது வந்து நோய் கிடையாது. இப்ப சரவாங்கின்னு சொல்லுவாங்க. இந்த மூட்டு முழங்கால் எல்லாம் பெயின் இருக்கும், வலி இருக்கும், இதை குணப்படுத்த முடியாது, மருந்து மாத்திரைன்னு சொல்லுவாங்க. இப்போ ஏன் நான் வந்து இந்த தடுப்பூசி பத்தி இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கேன்னா இதெல்லாம் புரிஞ்சாதான் அதை புரிஞ்சுக்க முடியும். பாருங்க, எப்போ நம்ம உடம்புல ஒரு நோய் கிருமி வந்துருச்சோ நம்ம உடம்புல 4 விதமான மருந்துகள் சப்ளை ஆகும். ஒன்னு ஹெல்பர், கில்லர், சப்ரசர், மெமரி. இந்த 4 முடிஞ்சோன்னா நோய் முடிஞ்சிருச்சு. இப்போ யாராவது ஒருத்தர் இந்த ஹெல்பர் சப்ளை ஆயிரும், அப்புறம் கில்லர் சப்ளை ஆயிரும். இந்த கில்லர் சப்ளை ஆனதுக்கு அப்புறமா சப்ரசர் சப்ளை ஆகலைன்னா அதுக்கு பேர் தான் சரவாங்கி. அப்போ இந்த போலீஸ்காரங்க போறாங்க இல்லைங்களா, அந்த நோய் கிருமிகளை போய் மூட்டு முழங்கால் பக்கத்துல எங்க நோய் கிருமி இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் போய் சுடுவாங்க, கடற்கடை சுட்டுட்டு இருப்பாங்க. நம்ம உடம்பு தயாரிச்ச ஒரு மருத்துவர், நம்ம உடம்பு தயாரிக்கப்பட்ட ஒரு போலீஸ்காரங்க, அதாவது நோய் எதிர்ப்பு தன்மை ஒரு போர்ஸ், அங்க போய் துப்பாக்கி சுட்டு நோய் பண்ணிட்டாங்க. நோய் கிருமி செத்து போச்சு. ஆனா நோய் கிருமி செத்து போன உடனே சப்ரசர்ங்கிற மருந்தை அனுப்பணும் அப்படிங்கிற அறிவு கெட்டு போச்சுன்னா அதுக்கு பேரு சரவாங்கி. இல்லையா, அறிவு இருக்கு, ஆனா ரத்தத்துல சில பொருள் இல்லை. அந்த பொருள் இருந்தாதான் இந்த மாதிரி சப்ரசர் உருவாக்க முடியும்னு தெரியும். ஆனா அந்த பொருள் ரத்தத்தில் இல்லாதனால சப்ரசர் அனுப்ப முடியாம கஷ்டப்பட்டு இருக்கலாம். 2 விதமான காரணம் இருக்கலாம். பொருள் இருந்து அறிவில்லைன்னா சரவாங்கி வரும், இல்ல பொருள் இல்லைன்னா சரவாங்கி வரும். இது 2 ஏதோ ஒண்ணு கொடுத்தா மட்டும்தான் இந்த சப்ரஸ்ங்கிற மருந்து எப்ப சப்ளை ஆகும் போய் என்ன பண்ணும், அந்த கொண்டுட்டு இருக்கிற கில்லரை சாகடிச்சதுன்னா உங்களுக்கு மூட்டு நார்மல் ஆயிரும். இப்போ ஏன் மூட்டுல மட்டும் இந்த பிரச்சனை வருதுன்னா இன்னும் அடிச்சிட்டு இருக்கு, போக போக மூட்டு இன்னும் பேலன்ஸ், உங்களுக்கு வந்து எனர்ஜி கம்மியாயிட்டு வரும், ரொம்ப ஸ்ட்ராங், அதாவது அந்த இடத்துல வந்து பாதிப்பு அதிகமாகும். ஏன்னா இந்த கில்லர் சாகடிக்கிற வரைக்கும் உங்களுக்கு அந்த நோய் குணப்படுத்த முடியாது. சப்ரசர் அப்படிங்கிற ஒரு மருந்தை சப்ளை பண்ணணும். நான் சொல்றதெல்லாம் சும்மா என்னமோ சொற்பொழிவோ என்னமோ நான் பேசிக்கலாம் நினைக்கிறேன், வேண்டாங்க. இது எல்லாமே எல்லா மருத்துவரையும் கேளுங்க. எந்த ஒரு MBBS படிச்ச டாக்டர் கிட்ட ஹெல்பர், கில்லர், சப்ரசர், மெமரினா என்னன்னு கேட்டு பாருங்க, தெளிவா சொல்லுவாங்க. ஒரு மருத்துவர்னா இது தெரியாம எந்த மருத்துவர் இருக்க முடியாது. சப்ரசர் ஒரு மருந்து சப்ளை பண்ணாம அந்த நோயை குணப்படுத்த முடியாது. அப்போ இந்த சப்ரசர் எப்படி சப்ளை பண்ண முடியும்னு கேட்டீங்கன்னா அதுக்கும் இதே மருத்துவம் தான். மருத்துவத்தை மொத்தம் சொல்லியாச்சு. இந்த மாதிரி சாப்பிட்டு தண்ணி குடிச்சு மூச்சு காய்ச்சல் எடுத்து தூங்குனீங்கன்னா இந்த சப்ரசருக்கு என்ன வேணுமோ ஆட்டோமேட்டிக்கா சப்ளை ஆயிரும். எப்ப அந்த சப்ரசர் மருந்து சப்ளை ஆகுதோ அடுத்த நிமிஷம் அந்த கில்லர்கள் செத்துருவாங்க. செத்த உடனே மறுபடியும் மூட்டு டேமேஜ் ஆகிறத முதல்ல தடுத்துடலாம். 2வது, ஏற்கனவே டேமேஜ் ஆன மூட்டு உங்க மூட்டே தானே குணப்படுத்திக்கும். சோ இந்த சப்ரசர் அப்படிங்கிற மருந்து சப்ளை பண்ணா மட்டும்தான் சரவாங்கிறத குணப்படுத்த முடியும். இது குணப்படுத்தக்கூடிய நோயை தவிர குணப்படுத்தக்கூடாத நோய் கிடையாது. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். செவி வலி தொடு சிகிச்சை, அனாட்டமிக் தெரப்பி. இந்த தெரப்பியில
வெறும் பேச்சு மட்டும்தான் இருக்குங்க. அதாவது ஒரு நோயாளி தன் நோயை எந்த ஒரு மருத்துவரும் இல்லாமல், எந்த ஒரு மருந்து மாத்திரை இல்லாமல், எந்த ஒரு உபகரணம் இல்லாமல் தனக்குத்தானே எப்படி குணப்படுத்திக்கிறது அப்படிங்கிறத சொல்லி கொடுக்கறதுக்கு பேர் தான் இந்த செவி வழி தொடு சிகிச்சை. இப்படி பல ஊர்களில் நாம் ஒவ்வொரு நாளும் போய் 500 பேர் 1000 பேரை ஒன்றா உட்கார வச்சு இந்த விஷயங்களை நாம் சொல்லி கொடுத்துட்ருக்குறோம். இதை பல ஊர்களில் வீடியோ கேமரா மூலமாக அதை பேசும்போது அதை ஷூட்டிங் எடுத்து டிவிடிகளாக போட்டு மக்களுக்கு ஒரு நல்ல விஷயம் சேரணும் அப்படிங்கிறதுக்காக பல அன்பர்கள் அதை இலவசமாக நல்ல எண்ணத்தோடு கொடுத்துட்ருக்காங்க. இப்படி பல ஊர்களில் இந்த விஷயம் எல்லாத்துக்கும் போய் சேரணுங்கிறதுக்காக பல அன்பர்கள் உதவி செய்கிறாங்க. இந்த அனைத்து அன்பர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். ஆனால் சென்னையை சேர்ந்த செல்வராஜன் ஜி அசோசியேட்ஸ் என்ற ஒரு கம்பெனி ஏபிஎன் அமிர்தம் அப்படிங்கிற பேரில் ஆரோக்கிய சந்தை அப்படின்னு ஆரம்பித்து நம்ம பேசிகிட்டு இருக்கிற டிவிடியில் நடுவில் அறுசுவை மிக்ஸ், வீட்டாஸ் 66, வீட்டாஸ் 77, 777, அப்புறம் இந்த செல்ஃபோனை கதிரியக்க அட்டைகள், தண்ணியை எனர்ஜி பண்ணுற பேடு, நாம் தண்ணியை கொதிக்க வச்சு குடிக்கூடாதுன்னு சொல்கிறோம், டேப் வாட்டர் குடித்தா போதுன்னு சொல்கிறோம். ஆனால் அந்த டிவிடிக்குள்ளே தண்ணியை எனர்ஜி பண்ணுற பேடு, யோகா மேட்டு, பல கம்பெனியோடைய மருந்து மாத்திரைகளும் சுமார் ஒரு 250 பொருட்களை எனது அனுமதி இல்லாமல் அந்த டிவிடியில் நடுவில் விளம்பரங்களை போட்டோ இல்லை அவங்க வெப்சைட் மூலமாகவோ இல்லை நம்மளை என்ன கேட்டு ஃபோன் பண்ணுறவங்ககிட்ட பார்க்குறக்கு நான் வந்து அந்த பொருட்களை விற்கிற மாதிரியே ஒரு மாயையை உண்டு பண்ணி பல நாடுகளில் இந்த கம்பெனி வியாபாரம் பண்ணிகிட்ருக்குறாங்க. இது எதுக்காக சொல்கிறேன்னா, அந்த பொருள்களுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. நம்மகிட்ட எந்த ஒரு பொருளும் சாப்பிட்றக்கோ லேகியமோ இந்த மாதிரி எதுவுமே இல்லை, எந்த உபகரணமும் கிடையாது. வெறும் பேச்சு மட்டும்தான். அது டிவிடியாக கிடைக்கும், இல்லை ஆடியோவாக கிடைக்கும், சிடியாக கிடைக்கும், இல்லை புக்காக கிடைக்கும். எல்லா மொழிகளிலும் இந்த விஷயம் எல்லா மக்களுக்கும் சேரணும் அப்படிங்கிறக்காக நாம் தொடர்ந்து பிரச்சாரம் பண்ணிகிட்ருக்கோம். அதனால் தயவு செய்து அனாட்டாமிக் தெரப்பி அப்படிங்கிற பேரையோ, ஹீலர் பாஸ்கர் அப்படிங்கிற பேரையோ, இல்லை என்னோட படங்களையோ வைத்து யார் வியாபாரம் செய்தாலும் அந்த வியாபாரத்துக்கு நீங்கள் அடிமையாகாதீங்க. பொதுமக்களுக்கு இது தெரிய மாட்டேங்குது. ஏன்னா அவங்க ஒரு வெப்சைட் பார்க்குறாங்க, ஒரு இடத்துல விளம்பரம் பார்க்குறாங்க, அதை பார்த்தோன்னே என்ன நினைக்கிறாங்க, அது நான் தான் வியாபாரம் பண்ணுறேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவங்க அதை பொருட்களை சாப்பிட்டா நல்லா இருப்போங்கிற எண்ணத்தில் சாப்பிட்றாங்க. ஏன்னா நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, நான் வந்து வீட்டாஸ் 66 அறுசுவை மிக்ஸை வந்து 7 மாதமாக சாப்பிட்ருக்கேன், எனக்கு எந்த நோயும் குணமாகலை, அதுக்கு பதில் சொல்லுங்கன்னு கேட்குறாங்க. நான் எந்த இடத்துலையும் அறுசுவை பொடியை வாங்கி சாப்பிடுங்க, வீட்டாஸ் ப்ராடக்டை வாங்கி சாப்பிடுங்க, நீங்கள்